ஸோ எக்ஸலண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம எல்லாரும் பார்க்க இருக்கோம். ஸோ டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து ஒரு பெரிய லெவல்ல அனதர் 2 டூ 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லியனியர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்ப வந்து நீங்க இப்போ பார்க்க இருக்கீங்க. ஸோ என்னன்னா ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பெயர் பாலமுருகன். பேசிக்கா நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டா வந்து இத பார்ட் டைமா ஸ்டார்ட்டிங்ல தொடங்குனேன். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, முழு நேர பணியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய செய்து வரேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஃபுல் டைமா வந்து இன்னைக்கு செய்துட்டு இருக்கேன். ஸோ சேலம்ல இருந்து உங்களோட வெர்ச்சுவலா பேசிட்டு இருக்கேன். ஸோ இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு பார்த்தோம்னா, ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபோன் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ ஒரு கஸ்டமர்ட்ட பேசுறதோ, ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுறதோ, ஒரு ஃபேமிலில பேசுறதோ ரொம்ப சேலஞ்சா இருந்தது. ஸோ இப்ப பாருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எல்லாருமே வீட்ல இருந்து அவங்கவங்க ஃபோன்ல அட்டெண்ட் பண்றோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் பிசினஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு தகவல வேகமா அ கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில நாம இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம வந்து நம்ம ஃபோன் மூலமா தான் பெரிய லெவல்ல வந்து பிக் டைம் நம்ம செய்ய போறோம். ஸோ நீங்க வந்து Zoomல கூட அந்த லிங்க ஸோ அந்த போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க. ஸோ எப்படி வந்து ஒரு சோசியல் மீடியா மூலமா ஒரு பெரிய லெவல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேர்ல்டு வைட் நம்ம செய்ய முடியுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு டிஜிட்டல் ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டில அப்படி என்ன இருக்கு? என்ன செய்ய போறோம்? என்ன நம்மளுடைய ஜாப்? என்ன நம்மளுடைய வேலை? இதுல நம்ம வந்து ஒரு 2ல இருந்து 3 வருஷம் நம்மள ஒரு டெடிகேட்டிவா வந்து நம்ப இதுல பணியாற்றுனா, நமக்கு என்ன ஃபியூச்சர்ல கிடைக்க போகுது? ஸோ இது எல்லாமே அனதர் ஒரு 45 மினிட்ஸ்ல நீங்க வந்து கியர் அப் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய, ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணுவாங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 4, 5 பேர் வந்து ஷேர் பண்ண இருக்காங்க. ஸோ அதையும் உங்களோட ஒரு எவிடன்ஸா வந்து நீங்க பார்க்கலாம். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ஒரு வியாபாரம் என்ன அப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வியாபாரத்த வந்து நான் தொடங்கும் பொழுது, ஆ ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2000ல இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வந்தது. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து ஒரு இந்த வியாபாரத்த தொடங்கணும்னா, ரூ. 850 வந்து நம்ம காசு குடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ரூ. 500 ஆனது. ஸோ இந்த வியாபாரத்த நான் தொடங்கும்போது ரூ. 500 குடுத்து வந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ என்ட்ரி. ஒரு பைசா கூட நீங்க வந்து காசு குடுக்க வேண்டியதில்ல. பட் இந்த வாய்ப்ப நீங்க பெரிய லெவல்ல வேர்ல்டு வைட் செய்ய முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எந்த பணமும் இல்லாம, நோ இன்வெஸ்ட்மென்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க சில விஷயம் கத்துக்கிட்டு, சில மாதங்கள் ஒரு 3 மாசம், 6 மாசம் பார்த்தீங்கன்னா, விடாம இந்த மாரியான கூட்டங்கள தொடர்ச்சியா கத்துக்கிட்டு, ஸோ இதுல உங்களுடைய ஸ்கில் செட்ட இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ ஆழமா இந்த தொழில எப்படி செய்யலாங்கிற அந்த அறிவ நம்ம வளர்த்துக்கிட்டு, ஸோ அத வந்து மார்க்கெட்ல, ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நம்ம மொபைல் ஃபோன்ல நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை பார்க்கிறவங்கள, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்ப வந்து கரெக்ட்டா புரிய வச்சு அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா, இதுல ஒரு 2 டூ 3 இயர்ஸ் அத விடாம தொடர்ச்சியா சைக்கிளிங் மாரி, சைக்கிள் எப்படி வந்து ஒரு சுழற்சியா போயிட்டே இருக்கு. அந்த மாரி ஒரு சைக்கிள் ஆஃப் டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இத விடாம ஒரு மீட்டிங்ல நம்ம டீம கொண்டு வரது, ட்ரெயின் அப் பண்றது. ஸோ இந்த மாரி ஒரு சைக்கிளிங் டூப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணும்போது, ஒரு 2 டூ 3 இயர்ஸ்ல அது பெரிய லெவல்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. பெரிய லெவல்ல நம்ம லைஃப்ல ஒரு பொருளாதார சுதந்திரத்த அடையிற அளவுக்கு வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ இத நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போறோம். இது முழுமையான விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா வர நெறைய கூட்டங்கள், நெறைய ட்ரெய்னிங்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க முழுமையான விஷயங்கள நீங்க கியர் அப் பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ இந்த தொழில் எப்படிப்பட்டது? எப்படி நம்ம இத செய்ய போறோம்? ஸோ இதுல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்படி இந்த தொழில்ல என்ன சிறப்பு இருக்கு? இத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டூ அவர் பிசினஸ் பிரசன்டேஷன். ஸோ இன்னைக்கு ஒரு வியாபார ஒரு நுணுக்கங்களையும், வியாபார திட்டத்தையும் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ரைட்? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து அ இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க முழு நேரமாவும் செய்யலாம், பார்ட் டைமாவும் செய்யலாம். இப்ப நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலேஜ் படிக்கிற வரைக்கும் பகுதி நேரமா இத பில்ட் பண்ணேன். எனக்கு கிடைக்கிற சாயந்தரம் நேரம். ஒரு 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வந்து நான் இத பில்ட் பண்ணேன்.
காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் முழு நேரமா செய்றேன். இன்னைக்கு இந்த வாய்ப்ப இன்னைக்கு உலகம் முழுக்கமா பார்த்தீங்கன்னா, முழு நேரம் செய்றவங்களும் இருக்காங்க. பகுதி நேரமா செய்றவங்களும் இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதே மாரி இந்த வியாபாரம் ரிஸ்க்கான வியாபாரமான்னு கேட்டீங்கன்னா, 100% கிடையாதுங்க. அப்சல்யூட்லி நோ ரிஸ்க். ரைட்டுங்களா? இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க யாருமே பணமே வாங்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ எக்ஸிட்ன்னு சொல்லுவாங்க. யார் வேணாலும் ஃப்ரீயா உள்ள சேரலாம். யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா எக்ஸிட்டும் ஆயிரலாம். இத விட்டுட்டும் போயிரலாம். ரைட்? ஸோ ஃப்ரீ எக்ஸிட், ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ எக்ஸிட். ஸோ இது சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஸோ இன்னைக்கு நானும் ஃப்ரீ ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய. ஸோ என்னோட ஸ்கில் செட்ட அதிகப்படுத்தினேன். இன்னைக்கு பிரமாதமான ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்சல்யூட்லி நோ ரிஸ்க். ஏன்னு கேட்டீங்கன்னா, நோ ரிஸ்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பயமே இதுக்கு தேவையில்ல. ஸோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வியாபாரத்த நீங்க எடுத்து செய்யும் பொழுது, உங்க குடும்பத்த ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய நெறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வெளி சூழ்நிலையில நம்ம நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு தொழில் செய்வோம். ஃபேமிலிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமோ, வாய்ப்போ அதுல அமையுமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அமையாது. ஸோ அப்ப ஏன் நீங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வியாபாரத்த எடுக்கணும்? ஏன் இந்த வியாபாரத்த நீங்க செய்யணும் அப்படின்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபேமிலி. உங்க குடும்பத்த ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள், நான் இப்ப சொல்லக்கூடிய வியாபாரத்துல மிக அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அன்காமன் ஃப்ரீடம். ஸோ இன்னைக்கு நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆயிருச்சு இல்லையா? 1948லயே நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அ சுதந்திரம் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு நெறைய வல்லுனர்கள், எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய மனிதரும் சுதந்திரம் ஆகணும்னா, பொருளாதார சுதந்திரம் அடையணும். யார் ஒருத்தர் பொருளாதார சுதந்திரம் அடையறாரோ, அவருக்கு தான் உண்மையான ஃப்ரீடம் கிடைச்சிருக்குங்கிறத இன்னைக்கு நெறைய வல்லுனர்கள் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அந்த அன்காமன் ஃப்ரீடம் வந்து ஒரு 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 சுதந்திரமான வாழ்க்கை நமக்கு எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல. ஸோ இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கூண்டுல இருக்க கிளி மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஒரே வாழ்க்கை, ஒரே ரோடு, ஒரே விஷயமா இன்னைக்கு இருக்காங்க. ஒரு பொருளாதார சுதந்திரம் ப்ராடா அடைய முடியறவங்க வெரி ஃபியூ தான். டாப் 5% பீப்பிள் தான். இன்னைக்கு இந்த வியாபாரத்த நீங்க ஒரு 2லிருந்து 3 வருஷம் விடாமுயற்சியா செய்தீங்கன்னா, ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரத்த நீங்க இதுல எட்டலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வியாபாரத்துல அப்படி என்ன இருக்கு? என்ன விஷயம் இதுல ஆழமா இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் நான் இத 20 வருஷமா நான் அத விடாம செய்றேன். இந்த விஷயம்லாம் இதுக்குள்ள இருக்குங்கிறத உணர்ந்து, இதுல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க இன்னைக்கு செஞ்சுட்டு வரோம். அடுத்து ரெகக்னிஷன். ஸோ இன்னைக்கு ரெகக்னிஷன் பாராட்டு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்ல இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நம்ப கடினமா உழைச்சிருப்போம். ஆனா, நமக்கான அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த பாராட்ட வந்து வேற யாரோ ஒருத்தர் தட்டிட்டு போயிருவாங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு கார்ப்பரேட் அதாவது என்ன சொல்றதுன்னா, பாலிடிக்ஸ் இல்லையா? எல்லாத்துலயும் இருக்கு பாலிடிக்ஸ். ஒரு கார்ப்பரேட் ஜாப்லயும் இருக்கு, ஒரு தொழில்லயும் இருக்கு. ரைட்? ஸோ இன்னைக்கு உண்மையான ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல உங்களுக்கு உங்கள தேடி வரும். நீங்க இதுல சக்சஸ் ஆயிட்டே வந்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல உங்க ஃபேமிலியோட கூப்ட்டு அந்த ரெகக்னிஷன் செய்துகிட்டே வருவாங்க. ஸோ அப் டூ கிரவுன் அம்பாசிடர்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அந்த ரெகக்னிஷன் உங்களை தேடி வரும். உங்க உழைப்புக்கான வெகுமதி இதுல 100% உங்களுக்கு கிடைச்சே தீரும். தட்டி பறிக்க முடியாது யாராலயுமே. அந்த மாரி பவர்ஃபுல் சிஸ்டம் இந்த வியாபாரத்துல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டிராவல்ஸ். ஸோ இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஜாப்லயோ, பிசினஸ்லயோ இருந்தோம்னா, ஃபாரின் டூர் அடிக்கடி போ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. உங்க ஊர சுத்தி பாருங்க. ரைட்டுங்களா? உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாருங்க. உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள பாருங்க. ஒரு கல்யாணம்னா 500 பேர், 1000 பேர் வராங்க. அதுல எத்தன பேர் ஃபாரின் டூர் ஃபேமிலியா அடிக்கடி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நிச்சயமா இருக்காது. ஸோ இந்த வாய்ப்ப இந்த வியாபாரத்துல நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா, உங்க ஃபேமிலி டுகெதர் நெறைய நாட்டுக்கு நீங்க வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிஷனல் இன்கம். ஒரு துணை வருமானம் இந்த வியாபாரத்துல நீங்க உருவாக்கலாம். இன்னைக்கு ஏன் ஒரு துணை வருமானம் நமக்கு அவசியமானதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பணவீக்கம். இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு நெறைய பணவீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? பணம் வந்து அந்த ரொட்டேஷன் பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்னைக்கு வந்து டெவலப் ஆகுதா? மல்டிப்ளை ஆகுதுன்னா இல்ல. ஸோ பணவீக்கம் நெறைய இருக்கு. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்குள்ளும் ஒரு பொருளாதார நெருக்கடி மாசம் மாசம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்ப இந்த வியாபாரம் நம்ம ஃபேமிலிக்கு அவசியமானதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வியாபாரம் அவசியமானது.
ஒரு துணை இன்கம் இன்னைக்கு நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமா இருக்கும். அப்போ ஒரு அடிஷனல் இன்கம் நம்ம இதுல உருவாக்கிக்க முடியும். ஏன் இந்த வியாபாரத்தை நீங்க தொடங்கணும், செய்யணுங்கிறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ். இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளாட்ஃபார்ம். அடுத்தது யுவர் ஓன் பிசினஸ். ரைட்டுங்களா? இது வந்து உங்களோட சொந்த தொழில். ரைட்டுங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யறாங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா, சொந்தமா வந்து ஒரு தொழில் செய்யறவங்க தான் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு போ முடியும். வேலைக்கு போறவங்கனால பார்த்தீங்கன்னா, நிச்சயமா பெரிய உயரத்த தொட முடியாதுங்கிறது நெறைய எக்கனாமிஸ்ட் வல்லுனர்கள் சொன்ன விஷயம். நான் வேலைய எந்த விதத்திலயும் தப்பா சொல்லல. அதுல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு பவுண்டரிக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்த நம்ம உருவாக்கிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு பெரிய அளவுல ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி வாழ்க்கை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குன்னா, சுய தொழில் செய்றவங்க கிட்ட இருக்கு. அதுல சில பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய தொழில்ல தான் நம்ம மேல வர முடியும். எல்லா சுய தொழில் செய்றவங்களும் பெருசா உயர்ந்திருக்காங்கன்னா, அதுவும் கிடையாது. பட் ஆனா தொழில்ல தான் சுயமா நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்றவங்களுக்கு தான் பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த வியாபாரத்துல முழுமையா இருக்கு. எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ரைட்டுங்களா? இங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, வாரத்துல ஒரு 14 மணி நேரம் நேரத்த நீங்க இதுல அர்ப்பணிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் படிக்க போறீங்க. ஆன்லைன் மீட்டிங் பண்ண போறீங்க. கொஞ்சம் உங்க கஸ்டமர் பார்க்க போறீங்க. கொஞ்சம் இத எப்படி இன்னும் பெரிய லெவல்ல செய்ய போறோங்கிறத நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. இந்த மாரி ஒரு வாரத்துல ஒரு 14 மணி நேரம் நீங்க வந்து இதுல இந்த தொழிலுக்கு நீங்க டிசிப்ளின் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் 2 டூ 3 இயர்ஸ்ல உங்கனால பார்த்தீங்கன்னா எட்ட முடியும். செய்ய முடியும். அந்த மாரி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்தது ஏன் இந்த வியாபாரம் வந்து ஏன் செய்யணும்? இந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நியாயமான வழியில, நல்ல வழியில பணம் சம்பாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 குவாட்ரண்ட் 4 வழிகள் தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு ர ராபர்ட் கியோசகிங்கிற ஒரு பெரிய ஆத்தர் வந்து இத வடிவமைச்சிருக்காரு. ஸோ 4 குவாட்ரண்ட் வந்து இன்னைக்கு உலகத்துல இருக்கு. பணம் சம்பாரிக்கக்கூடிய வழிகள். அதுல நம்ப எந்த குவாட்ரண்ட்ல பணம் சம்பாரிக்கோங்கிறத நம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம உணரணும். அப்பதான் இந்த வியாபாரம் நீங்க வந்து எவ்வளவு கண்ணும் கருத்துமா மிக வேகமாக செய்யணுங்கிறத நீங்க உணர முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்காத விஷயம். சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. பட் இங்க அந்த மாரியான ஒரு டீச்சிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு 4 வழிகள்ல பணம் சம்பாரிக்கலாம். லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இஎஸ்ன்னு இருக்கும். இங்கிறது என்னன்னா எம்ப்ளாயி ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாரிக்கலாம். ஒருத்தருக்கு கீழ வேலை பார்த்து மாசம் ஒரு சம்பளம் எடுக்கலாம். எஸ்ங்கிறது என்னன்னா, அவரே சொந்தமா ஒரு தொழில ஆரம்பிச்சு ஒரு பணத்த ஈட்டுறவரா இருப்பார். இதே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிஐ இருக்கு. பி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பிக் பிசினஸ் செய்றவங்க. பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ அவங்க கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர், 10,000 பேர் வேலை செய்ற அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ் செய்றவங்களா இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் பிக் பிசினஸ். அடுத்தது ஐ ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஸோ பணத்த இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக பணம் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 வழிகள்ல தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல நாம எந்த வழியில நம்ம இன்னைக்கு இருக்கோங்கிறத நீங்க சிந்திக்கணும். இந்த ஒரு ஸ்லைட்லயே இந்த பிசினஸ் வேணுமா? வேணாமா? இந்த வியாபாரம் உங்க ஃபேமிலிக்கு அவசியமா? அவசியமற்றதாங்கிறத நீங்க நிச்சயமா உணர முடியும். ஸோ இன்னைக்கு நெறைய பேர் 100ல 95% பேர் லெஃப்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. ஒண்ணா யாருக்காவது ஒருத்தருக்கு கீழ வேலை செஞ்சு மாசம் ஒரு சம்பளம் ஈட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, லிவரேஜ் இருக்காது. அவங்க நேரம் போட்டா தான் பணம் வரும். அவங்க 10 நாள் போகலன்னா சம்பளம் கம்மி பண்ணிருவாங்க. அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் போய் வொர்க் பண்ண முடியாது. ஸோ லீவரேஜ் பார்த்தீங்கன்னா, குவாட்ரண்ட்ல கிடையாது. அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ மேக் மனி பை ஓனிங் எ ஜாப் அண்ட் வொர்க்கிங் ஃபார் யுவர்செல்ஃப். அதாவது நீங்க எவ்வளோ நேரம் போடுறீங்களோ, அவ்வளோ பணம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இதுல கிரியேட் பண்ண முடியும். ஜாப்லயும் அதே மாரி தான். எவ்வளோ நேரம் நீங்க போடுறீங்களோ, அதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, சேலரின்னு ஒண்ணு கிடைக்கும். நீங்க சொந்தமா ஒரு தொழில் செஞ்சாலும், எவ்வளோ மணி நேரம் உங்க கடைய ரன் பண்றீங்களோ, எவ்வளோ கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகமா வராங்களோ, அத பொறுத்து உங்களுக்கு இன்கம் வரும். பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. லிவரேஜ்னா என்னன்னா, டைம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. லெஃப்ட் சைட்ல நம்ம இருந்தோம்னா. நேரத்த வந்து இன்கிரீஸ் பண்ணவே முடியாது. பட் இதே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு மெக்டொனால்ட்ஸ் இருக்கு. அதே மாரி வந்து கேஎஃப்சி இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்பானி குரூப் இருக்கு. அதானி குரூப் இருக்கு. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு கீழ அவங்க கம்பெனிஸ்ல ஒரு 10,000 பேர், 1,00,000 பேர் வேலை செய்வாங்க. அப்ப அந்த 1,00,000 பேர்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வருதுன்னா, பெரிய லெவல்ல நேரம் அதிகம் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 10,000 மணி நேரம், 1,00,000 மணி நேரம் அதிகம் பண்றாங்க. பட் அதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய மல்டிப்ளை
அவங்களோட மணி மல்டிப்ளை ஆகுது. இதுதான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் குவாட்ரண்ட். இன்வெஸ்டார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ரியல் எஸ்டேட்டில், ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். நமக்கே தெரியாது, அது மல்டிப்ளை ஆயிரும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ பன்மடங்கு மல்டிப்ளை ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரிச்சஸ்ட் பர்சன்லாம், டாப் 5% பீப்புளெலாம் எதில் வந்து அவங்களுடைய ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடில் தான். ஒன்றா பியில் இருப்பாங்க, இல்லை ஐயில் இருப்பாங்க. லெஃப்ட் சைடு பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே ரைட் சைடு செய்யலாம், பிக் பிஸ்னஸ் செய்யலாம் வித்தவுட் எனி கேபிட்டல். இதே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்மால் பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒரு பிக் பிஸ்னஸ் செய்யலாம், ஒரு வியாபாரம் செய்யலாம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு 14 மணி நேரம் நீங்கள் இதில் உழைப்பை போட தயாராக இருந்தால், ஸோ நீங்கள் தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிற பர்சன்ஸ். ஸோ உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்கும். ஸோ அடுத்தது இதில் நீங்கள் என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, டைம் வந்து காம்பவுண்டிங் ஆகிறது எப்படி. இன்னைக்கு வந்து எப்படி பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறாங்கன்னா, டைம் அதிகப்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பில் நம்ம இல்லைன்னா நம்ம ஏழையாகவே தான் இருப்போம். நம்ம தலைமுறையும் ஏழையாகவே தான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. டைமை மல்டிப்ளை பண்ணக்கூடிய, டைமை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து சிரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கவனித்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தலைமுறையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் காம்பவுண்டிங் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பை மல்டிப்ளையிங் தி டைம் எ பர்சன் கேன் மேக் மோர் மணி. நேரத்தை அதிகப்படுத்துறதுனால அதிக வருமானம் பெற முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து உழைக்கிறோம் ஒரு ஜாப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபோர்ட்னா உழைக்கிறோம். அப்போ 8 மணி நேரத்துக்கான ரிசல்ட் தான் பணம் தான் நமக்கு வரும். உண்மையா இல்லைங்களா? 8 மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ணுறோம், அந்த 8 மணி நேரத்துக்கான பணம் தான் நமக்கு ரிசல்ட் வரும். இதே 20 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறதா வச்சுக்கலாம். 20 மணி நேரம்னா எப்படி, நாம மட்டும் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வேலை செய்கிறாங்க இல்லையா? கணவன் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு, மனைவி ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் சேர்த்து பார்த்தா 16 மணி நேரம் ஆச்சு. சில டைம் அவங்க பொண்ணோ பையனோ கூட வேலைக்கு போகிறாங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து டெய்லி 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எஃபோர்ட் அதிகமாகுது. அதாவது உழைப்பு ஒன்று தான், பட் டைம் என்ன ஆகுதுன்னா இங்கே அதிகமாகுது. 3 பேர்த்தோட டைமை கூட்டும் போது நமக்கு வரக்கூடிய எண்ட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்திட்ட இருந்து வர வருமானம் இன்னும் பிக்கா இருக்கும். அப்ப இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 3 பேர் நம்ம ஃபேமிலியில வருமானம் பண்ணாங்கன்னா நம்ம ஃபேமிலியோட இன்கம் சோர்ஸ் என்ன ஆகுது, 3 மடங்கா அதிகமாகுது. ரைட்டுங்களா? இதுதான் இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். அப்ப இதை இன்னும் எப்படி அதிகப்படுத்துறதுன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபேமிலியில 3 பேர் செய்யலாம், 5 பேர் செய்யலாம். அதுக்கு மேல மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஆனா சிலவங்க பார்த்தீங்கன்னா some people have 80 hours per day. சிலவங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 மணி நேரம் உருவாக்கக்கூடிய நேரத்தை வச்சிருக்காங்க. எப்படி அது வாய்ப்பு, எப்படி பாசிபிள்? நமக்கு வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 80 மணி நேரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த 80 மணி நேரம் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த வியாபாரத்தில் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்குலாம் எப்படி கிடைக்குதுன்னா பாருங்க. நான் சொன்ன மாதிரி டாபர் கம்பெனி தெரியுங்களா? எவ்வளவு பேருக்கு டாபர் கம்பெனி தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அவங்க எவ்வளவு வந்து அவங்க கம்பெனியில முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 94,104 கோடி. 94,000 கோடி. கோல்கேட் நிறுவனம் 65,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்து ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுல பல லட்சம் பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 பேர் வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனியில. ஒரு டாபர்ல ஒரு 94,000 கோடி முதலீடு போட்ட அந்த பெரிய நிறுவனத்துல ஒரு 10,000 பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த கம்பெனிக்காக 8 மணி நேரம் வந்து அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா, உழைச்சாங்கன்னா அந்த டாபர் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் கிடைக்குதுங்க? 80 மணி நேரம் கிடைக்குது. இதுதான் பியூட்டி. அப்ப நம்மால முடியுமான்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய கம்பெனி மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால சாத்தியமே இல்லை, முடியாது. அப்ப பணம் போட்டு டைமை மல்டிப்ளை பண்றது எல்லாத்தினாலையும் சாத்தியம் இல்லை. சிலவங்கனால தான் முடியும். அது பாரம்பரியமா ஒரு தொழிலை பெருசா ரன் பண்ணவங்கனால தான் முடியும். ஆனா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க அதை வந்து நம்மளோட போஸ்டர்ல பார்த்திருப்பீங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடே இல்லாம இந்த மாதிரி பெரிய அளவுல நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு வியாபாரம் இருக்கு உலக லெவல்ல. அதைத்தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு அதர் பிசினஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வெவ்வேறு பிசினஸ் பார்க்கலாம். இன்னைக்கு பிரான்சைசிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா.
பிரான்சைசிங்னா என்னன்னா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஓனா ப்ராடக்ட் இருக்கும், அவன்கிட்ட ஓனா ஒரு செட்டப் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டா செப்பல்னா நம்ம எவ்வளவு பேருக்கு தெரியுது? KFC சிக்கன்னா எவ்வளவு பேருக்கு தெரியுது இல்லையா? நேச்சுரல்ஸ் சலூன் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்காங்க இல்லையா? சோ எவ்வளவு பேருக்கு தெரியுது? கல்யாண் ஜுவல்லரிஸ் எவ்வளவு பேருக்கு தெரியுது? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரான்சைசியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ பல ஊர்களுக்கு, பல டிஸ்ட்ரிக்ட்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஒரு வியாபாரம் நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி வெல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பிரான்சைசி நம்ம எடுக்கணும்னா, இன்னைக்கு எவ்வளவு வேணுங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாதாரணமா இன்னைக்கு ஒரு அருண் ஐஸ்கிரீம்க்கு ஒரு பிரான்சைசி நீங்க எடுக்கணும்னா, குறைஞ்சது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வேணும். செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு அருண் ஐஸ்கிரீம் போறீங்கன்னா, போய் தயவு செய்து செக் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி ஒரு பிரான்சைசி எடுக்கணும்னா எவ்வளவு சார் ஆகும்? எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? கேஷுவலா கேட்டு பாருங்க. தடவை கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமரா போனீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு KFC சிக்கனுக்கு சாப்பிட போறீங்க ஒரு ஸ்டோருக்கு. கேட்டு பாருங்க. இப்ப சேலம்ல ஒரு இடம் தான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபாஸ் அங்கங்க ஒரு 10 இடம் பாத்தீங்கன்னா தென்படுது. பல இடத்துல வந்துருச்சு. இதெல்லாம் பிரான்சைசி. இன்னைக்கு KFC சிக்கனுக்கு வந்து இன்னைக்கு அந்த பிராண்டுக்கு ஒரு பிரான்சைசி எடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வேணும். மெக்டொனால்ட்ஸுக்கு நீங்க எடுக்கணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். இப்படி லட்சத்துல ஆரம்பிச்சு கோடி கணக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு கடை நீங்க ஒரு பிராண்டட் ஒரு பிரான்சைசி எடுக்கிறதுக்கு இந்தியாவில் இன்னைக்கு இவ்வளவு தொகை பணம் தேவைப்படுது. அப்படி நீங்க பணம் போட்டு அதை வந்து ஒரு பிராண்டான ஒரு இடத்துல நீங்க ஆரம்பிச்சாலும் அதுல எவ்வளவு சக்சஸ் பண்ண முடியுங்கிறது கேள்விக்குறிதான். இன்னைக்கு இப்படிதான் இருக்கு ஒரு வியாபாரம், ஒரு பிசினஸ் நீங்க ஒரு பிராண்டடா நீங்க தொடங்கணும்னா இன்னைக்கு இவ்வளவு நமக்கு பணம் அவசியமானது. பட் இன்னைக்கு நமக்கு ஒரு வியாபாரம் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ரைட்டுங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் பிரான்சைசிங். பிரைவேட் பிரான்சைசிங்னா என்னன்னா, ஒரு தனிநபர் ஒருத்தனாலையும் இந்த வியாபாரத்தை வீட்ல இருந்து செய்ய முடியும். பிரைவேட் பிரான்சைசிங்கிறது என்னன்னா, இதுக்கு நீங்க வந்து ஒரு கடை வேணாம், உங்களுக்கு கீழே ஆள் வேணாம், சம்பளம் கொடுக்க வேணாம், எந்த லொட்டு லொசுக்கு எந்த கவர்மெண்ட் பாலிசியும் கிடையாது. உங்க வீட்ல இருந்து ஒரு சேர், டேபிள், ஒரு போன், நல்ல ஒரு ஸ்மார்ட் போன், ஒரு நல்ல நெட் இருக்கிற மாதிரி, ரைட்டுங்களா? நல்ல ஒரு ஸ்பீடு நெட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். இந்த பிசினஸ் வேர்ல்டு வைட் உலகம் முழுக்கமா நீங்க செய்யலாம். அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கு பேர் தான் பிரைவேட் பிரான்சைசிங்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சோ நீங்க வந்து ஒரு தனி நபரா இந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல பெருக்க முடியும். எப்படி? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா, உங்களுடைய ஸ்மார்ட் போனை வச்சு நீங்க பெருக்கலாம். ரைட்? சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எஃபோர்ட் இருக்கு, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்ங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, சோ ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் போடுறீங்க, ஒர்க் பண்றீங்க. ரைட்டா? அதாவது உங்களுடைய வெற்றி உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க தான் பவர் டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். ரைட்டுங்களா? சோ ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி போடுறீங்க. வாரத்துக்கு ஒரு 14 மணி நேரம் வேணும்னு சொன்னேன். இதுல நீங்க பெரிய தூரம் வரத்துக்கு. சோ நீங்க 2 மணி நேரம் போறீங்கன்னா, 2 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். வொர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா. இதே உங்களுக்கு கீழ சில மாதங்கள்ல ஒரு 30 பேர் வந்துடுறாங்க. உங்களுடைய என்ன சொல்றதுன்னா, உங்களுடைய பார்ட்னர்ஸ், ரைட்டுங்களா? உங்கள மாரியே இந்த தொழில செய்யக்கூடிய பார்ட்னர்ஸ் உங்க மூலமா இந்த வாய்ப்ப புடிச்சு, நல்லா இருக்கு நான் செய்யப் போறேன்னு விரும்பி வரவங்க ஒரு 30 பேர் வராங்கன்னா, நீங்க ஒருத்தர் 31 பேர். 31 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, 62 மணி நேரம் ஆயிருச்சு. இதே கொஞ்சம் காலப்போக்குல அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 300 பேரா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8000லிருந்து 10,000 பேர் இருக்காங்க. என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் என்னோட டீம்ல ஒரு 8000லிருந்து 10,000 பேர் இருக்காங்க. நானும் உங்கள மாரி பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு நாள் சிங்கிள் ஹேண்டடா பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபரா இந்த வாய்ப்ப ஆரம்பிச்சேன். வீட்ல இருந்து செய்ய ஆரம்பிச்சேன். ரைட்டுங்களா? சோ அப்போ ஒரு 300 பேர் உங்களுக்கு வராங்கன்னா, இப்ப 300 பிளஸ் 1 நீங்க 301 பேர் இன்டு ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் வொர்க் பண்றீங்கன்னா, 602 மணி நேரம் கிடைச்சது. அப்ப இங்க பாருங்க உங்களோட மணி நேரத்த எப்படி சுயமா அவங்கவங்க வீட்ல இருந்து எப்படி பெருக்க முடியுங்கிறத நீங்க பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஒரு தனிநபரா இந்த வியாபாரத்த உலகம் முழுக்குமா கொண்டு போக முடியும். மணி நேரத்த மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ 602 மணி நேரம் ஆகுது. சோ அப்ப இங்க பாருங்க கலெக்டிவ் எஃபோர்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம போடக்கூடிய உழைப்பு எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கு. 600 மணி நேரம் கிடைக்குது. எல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டு முயற்சியா நம்ம ஒர்க் பண்ணும்போது. அப்ப அதுக்கான வருமானமும் வந்துதானே ஆகணும். அப்ப மோர் மணி. அப்போ உங்களுடைய நேரம், உங்களுடைய குழுவோட உழைப்பு
அந்த நேரம் மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் மிக அதிகமா இருக்கும். இத தான் நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். சோ இத எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, பிரைவேட் பிரான்சைசிங்ன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங்ன்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க, ரெஃபரல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் இதுக்கான தனித்துவம் பேரு. இதெல்லாம் ஒண்ணு தான். ரைட்டுங்களா? உங்களுக்கு புரியிற மாரி நான் சொன்னேன். அது டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு ரெஃபரல்னா தெரியாது. பட் பிரைவேட் பிரான்சைசிங்னா தெரியும். ரைட்டா? இந்த நீங்க ஒரு தனி நபரா வீட்ல இருந்து ஒரு நோட்டு, பேனா, ஒரு சேரு, டேபிளு, ஒரு நல்ல வைஃபை இருக்கக்கூடிய, நல்ல ஸ்பீடு நெட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இருந்தா போதும். ஜம்முன்னு இந்த பிசினஸ பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு சொல்லிக் குடுக்க இன்னைக்கு நெறைய பேர் எங்கள மாரி மென்டர்ஸ் இருக்காங்க. மானசீக குருஸ் இருக்காங்க. உங்களுக்கு மென்டர் பண்ணுவோம். உங்களுடைய மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணலாம். சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான எல்லா விதமான வழிமுறைகளும் நாங்க சொல்ல உங்களுக்கு தயாரா இருக்கோம். ரைட்? சோ இந்த ஒரு பிரைவேட் பிரான்சைசி இன்னைக்கு உலகம் முழுக்கமா வித்தவுட் எனி கேப்பிட்டல், எந்த பணமும் போடாம இன்னைக்கு பெரிய தூரம் இன்னைக்கு 200 நாட்டுல செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் சர்வதேச அளவுல இருக்குன்னா, நீங்க உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து இந்த பிசினஸ தொடங்கி 200 நாட்டுக்கும் தேச லெவல்ல செய்யக்கூடிய ஒரே வியாபாரம் உலகத்துல இருக்குன்னா, அதுதான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய DXN. சோ இந்த DXNங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு வைடா 200 நாட்டிலயும் பெரிய லெவல்ல செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த DXN அப்படிங்கிறது என்னன்னா, தக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ தக்ஷன்னா மொராலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வொர்த்தி. ஒழுக்கத்துக்குரிய, நேர்மைக்குரிய, நம்பத்தகுந்த ஒரு வியாபாரம். சோ இது இன்னைக்கு 32 வருஷமா வெரி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ஃபீல்ட்ல. ரைட்டுங்களா? இன்னைக்கு உலகம் முழுக்கமா 18,000 கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமா இருக்காங்க. இதுல நம்மள வந்து ஒரு பிரான்சைசியா நம்மள வந்து இதுல இந்த நிறுவனத்துல நம்மள வந்து இணைச்சுக்க போறோம். நம்மள சார்ந்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வியாபாரமா வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாய்ப்ப நம்ம குடுக்க போறோம். ஒரு பிரான்சைசி குடுக்க போறோம். ரைட்டுங்களா? சோ இது காலப்போக்குல இந்த முறைய வந்து நாம சொல்லிக் குடுக்குற முறைய அவங்களும் செய்யும் பொழுது, இது ஒரு பெரிய ஒரு வியாபாரமா நமக்கு மாறிருது. ரைட்? சோ இந்த DXNல அப்படி நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு தலை சிறந்த ப்ராடக்ட், யூனிக் ப்ராடக்ட். சோ இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பிராண்ட், எந்த கம்பெனிலயுமோ, எந்த கடையிலயுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் DXN இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. DXN இருக்கக்கூடிய பொருட்கள் வெளிய எங்கேயும் வாங்க முடியாது, வெளிய எங்கேயும் கிடைக்காது. ரைட்டுங்களா? சோ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய யூனிக் ப்ராடக்ட் என்னன்னா, கெய்னோடெர்மாங்கிற ஒரு அற்புதமான ஒரு ராஜாக்கள், ரிஷிகள் பயன்படுத்தின ஒரு யூனிக் ஹெர்ப். இதுல 400க்கும் மேற்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ப்ராடக்ட் ட்ரெய்னிங்ல உள்ள வர வர தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த கேனோடர்மாங்கிறது ஒரு அடிப்படையில ஒரு மஷ்ரூம். ஒரு சிவப்பு காளான்ல இருந்து தயாராகக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு கம்பெனி வந்து பேட்டர்ன் வச்சிருக்காங்க. சோ மைக்ரோ பவுடரேஷன்ல, மாடர்ன் டெக்னாலஜில இன்னைக்கு வந்து இத பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தயாரிச்சு இன்னைக்கு உலகத்துல 200 நாட்டுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு இன்னைக்கு 17 நாட்டுல பெரிய பெரிய ஹப் ஃபேக்டரிஸ் வந்து இன்னைக்கு இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. ரைட்டுங்களா? ஒரு 2000 வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சோ ரிஸ்க் ஃப்ரீ பிசினஸ்ன்னு சொல்லி. அதுல மிக முக்கியமா நம்ம ஃபேமிலிக்கு இந்த வியாபாரத்த நீங்க எடுத்து செய்யும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ஹெல்த். குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இந்த நிறுவனத்துல கிடைக்குதுன்னு சொன்னேன். சோ இந்த கேனோடர்மாவ நம்ம பயன்படுத்தும் பொழுது, நம்ம ஃபேமிலி யூஸ் பண்ணும் பொழுது, இன்னைக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்குது. ஒரு 2000 வருஷம் பயன்படுத்தினவங்க, அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆராய்ச்சியில என்ன சொல்லுதுன்னா, இந்த கேனோடர்மாவ ஃபேமிலி டுகெதர் எடுக்கும் பொழுது, டிசீஸ் ஃப்ரீ லைஃப். ரைட்டுங்களா? நோய் இல்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொரோனாக்கு அப்புறம், இன்னைக்கு ஆரோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம யோசிக்க வச்சிருச்சு இல்லையா? ரைட்? இன்னைக்கு ஒரு நோய் இல்லாம வாழணும், எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், இம்யூனிட்டி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு DXNோட அனைத்து ப்ராடக்ட்ஸுமே எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நமக்கு குடுக்கக்கூடிய நெறைய வல்லமை இருக்கு. அப்ப நோய் இல்லாத நம்ம வாழ்றதுக்கு இது மிக முக்கியமான பொருட்கள் எல்லாம். அடுத்தது இளமைய பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுக்கு இருக்கு. 3வது லாங்குவிட்டி. நீண்ட நாட்கள், தீர்காயுஸ், அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு அம்சமும் இந்த பொருட்களுக்கு இருக்கு. சோ இந்த பொருள்ல இருக்கக்கூடிய யூனிக் பெனிஃபிட்ஸ். இந்த பொருள நான் ஏன் சாப்பிடணும்? என் குடும்பத்தில நான் ஏன் சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் இந்த பொருள்ல இருக்கு. நாங்க 20 வருஷமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இத பயன்படுத்துறோம். ஒரு மாசத்துக்கு நாங்க வந்து ஒரு ரூ. 30,000 மேல இந்த பொருட்கள பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு. ரைட்டுங்களா? சோ எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கிறத நாங்க ஆழமாக பார்த்தீங்கன்னா உணர்றோம்.
ஸோ உங்களுக்கு இன்னும் எவிடன்ஸ் வேணும்னா உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள கேளுங்க. அவங்க எல்லாமே இதுல ரொம்ப அனுபவசாலியா இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு உலகம் முழுக்கமா 18,000 கோடி விற்பனை பண்ணக்கூடிய மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்தது டாக்டர் லிம் சியோஜின் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதர். பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை சின்னதாக ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உலகம் முழுக்கமா 200 நாட்டுக்கு பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இன்னைக்கு மாத்திருக்காரு. ஒரு பேசிக்கா வந்து இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். இந்தியாவில் தான் படிச்சாரு. ஐஐடி கரக்பூர்ல படிச்சாரு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாரு என்னோட செகண்ட் ஹோம், என்னோட 2வது தாயகம் இந்தியான்னு சொல்லுவார். ஸோ இந்தியாவுக்காக நிறைய ஸ்பெஷலா பண்ணியிருக்காரு. நான் பின்னாடி சொல்றேன், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எந்த நேரடி நிறுவனத்துக்கும் இவ்வளவு பெரிய ஃபேக்டரி கம்பெனி கிடையாது. ஸோ நான் நவம்பர்ல பார்த்தீங்கன்னா அங்கதான் நான் ஸ்டே பண்ண போறேன், தங்க போறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நிறுவனம் பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இதோட ஃபேக்டரி. இன்னைக்கு உலகத்துல எங்க பெரிய ஃபேக்டரினா இந்தியாவில தான் டாக்டர் லிம் அமைச்சிருக்கார். தெலுங்கானா மாநிலத்துல சித்திப்பேட்ல நான் 5-6 முறை போயிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ ஒரு 450 கோடி முதலீட்டுல பெரிய ஃபேக்டரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கக்கூடிய, இங்க இருந்து 100 நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் ஃபேக்டரி வந்து இன்னைக்கு நம்ம தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கு. ஸோ போல்டா நீங்க செய்யலாம். கம்பெனி இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, ரைட்டுங்களா? 200 நாட்டுல இருக்காங்க. சர்வதேச அளவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதுல சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தான் கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி அவ்வளவு பெருசு, ரைட்டுங்களா? ஸோ ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் பேக்கேஜஸ், ரைட்டுங்களா? கம்பெனிக்கு சொந்தமா 2 தீவு இருக்கு, ரைட்டுங்களா? அங்கேயும் நான் போய் இப்ப ஸ்டே பண்ண போறேன் வர நவம்பர் மாசம். 2 சொந்தமான ஐலாண்ட் வச்சிருக்காங்க, தீவு வச்சிருக்காங்க, சொந்தமா கப்பல் வச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? சொந்தமா 3 பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துல இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங் கம்பெனி, ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த பொருட்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, இன்டர்நேஷனல் குவாலிட்டி மிக முக்கியமானது. இன்னைக்கு இந்த ஒரு 5 பெனிஃபிட்ஸ் வந்து வேற எந்த நிறுவனத்திலையும் கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய எந்த பொருட்களையும் இந்த 5 அம்சம் இருக்காது. அப்ப ஏன் டிஎக்ஸ்என் பொருளுக்கு நம்ம மாறணும்னு கேட்டீங்கன்னா இந்த 5 விஷயம் இருக்கு. ஒன்னு இன்டர்நேஷனல் குவாலிட்டி, 200 நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஃபீல் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது. 2வது ஹைலி கான்சென்ட்ரேட்டட், எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் வரும், ரைட்டுங்களா? அந்த அடர்வுத்தன்மை அதிகம், திடமா இருக்கும், கலப்படமா இருக்காது. கலப்படமா இருக்கிற பொருள் சீக்கிரம் தீந்து போயிடும். நம்ம பொருட்கள் எல்லாமே திடமானது, நிறைய நாட்கள் பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். அதனாலதான் இது விலை சிக்கனம்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்ப திடமா இருக்குது, நிறைய நாள் இது வருங்கும் போது விலை சிக்கனமா இருக்குது. 3வது விஷயம். 4வது ஏன் இன்னும் விலை சிக்கனமா இருக்குன்னா இது நேரடி வர்த்தகம், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து அவங்க ஒரு டீலரை வச்சு இந்த பொருளை நமக்கு கொடுக்கல, நேரடியாக கம்பெனில இருந்து நம்ம வாங்க போறோம். கம்பெனியோட அவுட்லெட்ல இதை நீங்க வாங்கலாம், கம்பெனியோட ஸ்டாக் பாயிண்ட்ஸ்ல நீங்க இந்த பொருளை நேரடியாக வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ், ரைட்டுங்களா? ஒரு பொருளை வந்து நீங்க 30 விதமான பயன்பாடுகள் நீங்க பண்ண முடியும். பல விதமான பயன்பாடுகளுக்கு நீங்க ஒரே பொருளை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷன் கேரண்டி, ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பொருளை சாப்பிட்றவங்க வந்து யூஸ் பண்றவங்க திருப்தி ஆயிடுவாங்க, ரைட்டுங்களா? நானும் ஒரு நாள் இந்த பொருள், இதுல ஒரு காஃபி இருக்கு நான் சொல்ல போறேன். அந்த காஃபியை வந்து ஒரே ஒரு பேக்கெட்டை நான் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு. ஒரே ஒரு சேஷே தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு இந்த நிறுவனம், ஒரே ஒரு காஃபி பேக்கெட். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த பொருளை சின்ன சின்னதா யூஸ் பண்றவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க, திருப்தி ஆயிருவாங்க. ஸோ இந்த 5 விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்கள்ல ஆழமா இருக்கு, நிறைவா இருக்கு, ஸ்ட்ராங்கா நீங்க இந்த 5 விஷயத்தை நீங்க முன்னுக்கு வைக்கலாம். ஸோ அதுல சில ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இதுல காஃபி, நீங்க இந்த காஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிக் காஃபி, நம்மளது எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதாவது பொருளை நீங்க மாத்தி வாங்குறதுனால குவாலிட்டியா வாங்க முடியும், கான்சென்ட்ரேட்டடா வாங்கலாம், எக்கானமி பிரைஸ், அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்குது. இதை நீங்க இங்க உணரணும். டிஎக்ஸோட பொருட்கள் வந்து விலை கம்மியா கிடைக்குது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில இருக்கு, அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட் ஆடட் வேல்யூஸ். நீங்க மார்க்கெட்ல ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம், அது என்ன ஏதுன்னு தெரியாது, ரைட்? ஆனா இதுல ஹெல்த் பெனிஃபிட் ஆடட் வேல்யூஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு காஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற காஃபி மாதிரியே தான், இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மிக்சிங்ல இருக்கும். உங்களுக்கு வேண்டியது வெறும் சுடுதண்ணி மட்டும்தான். ஸோ இதுல மில்க் பவுடரு, சுகரு, பிளான்ட்ல இருந்து, அதாவது
தாவரத்திலிருந்து சோயால இருந்து எடுக்கப்பட்ட பால் பவுடர், இந்தியாவிலே பெஸ்ட் காஃபி கொட்டா எல்லாம் இருக்கும். 5% கேனோடர்மா அந்த மூலிகை இருக்கு. அது 1 கிராம் வேர்ல்ட் ரேட் ரூ. 300. அப்ப இந்த காஃபிக்குள்ள ரூ. 1500 கேனோடர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றாங்க. ஸோ இந்த மொத்தமா அந்த காஃபியோட விலையே ரூ. 1000 கம்மி தான். ஆனா இத்தனை விஷயம் நல்ல விஷயம் இதுல இருக்கு பாருங்க. கால்சியம், அயர்ன், விட்டமின் சி. ஸோ வெறும் சுடுதண்ணியில ஒரு பாக்கெட்டை நீங்க 3 முறை போடலாம். ஸோ காஸ்ட் வெரி எஃபெக்டிவ். நீங்க மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம காஃபி ஒரு கப்பு ஒரு ரூ. 15 தான் வரும். ஆனா இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் மிக அதிகம். இம்யூனிட்டி நல்லா இருக்கும், எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், உடல் சோர்வு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், பிரிஸ்கா இருக்கும், ஜீரண சக்திக்கு நல்லது, வாயு தொல்லைக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கு. அடுத்து டீ எடுத்துட்டீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் டீ. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீயை இன்னைக்கு யாருமே மேக்சிமம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டீக்கும். பட் நம்ம கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேயிலிருந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய டஸ்ட் டீ தான் கிடைக்குது. இதுல இந்த கேனோடர்மாவை ஆட் பண்ணி ரொம்ப கம்மியான விலைக்கு தராங்க. 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரூ. 500 தான். ஆனா இதுல 150 டீ போடலாம். இப்போ ஒரு டீ ஒரு ரூ. 4 5 தான் வரும். வெரி எக்கனாமிக்கல், பட் மல்டி பர்பஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். இந்த டீயை தொடர்ச்சியா குடிச்சா கேன்சர் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகுதுங்கிறத இன்னைக்கு வந்து மாடர்ன் ரிசர்ச் சொல்லுது. ஒபிஸா இருக்கவங்களுக்கு இந்த டீ நல்லது. அதே பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது, ஜென்ரல் டயர்ட்னஸ் வந்து கம்மி ஆகுது, இம்யூனிட்டிக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த டீக்குள்ள இருக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பெரிய ஒரு பேவரேஜ். குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோம், பட் நல்லதை நம்ம கொடுக்க முடியுதா, நல்லது எங்க இருக்குன்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், கொக்கோசின்னு சொல்றோம். இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனோடர்மா ஜிஎல் மெயினா அதுல இருக்கு. பிரெயினுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கிறவங்க, சளி காய்ச்சல்னு அடிக்கடி வர்றது, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் இந்த குழந்தைங்களுக்குலாம் இதை தொடர்ச்சியா ஒரு 6 மாத குழந்தையில இருந்து கொடுத்தோம்னா அந்த குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கும். ஹெல்த்தியஸ்ட் சைல்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு குழந்தைய ஆரோக்கியமா வளர்த்துறதும் ஆரோக்கியம் இல்லாத வளர்த்துறதும் நம்ம கையில இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கொக்கோசி நமக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான குழந்தைய நம்ம வந்து கொண்டு வரலாம். நல்ல மெரிட் ஸ்டூடெண்டா வருவாங்க. நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்க. எங்க குழந்தையே பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கு. 400க்கும் மேற்பட்ட நல்ல விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது எல்லாரும் எடுக்கலாம். இதுவும் பேக்கெட்டா இருக்கும். நம்ம சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இது ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் பேஸ்ட். 30க்கும் மேற்பட்ட யூஸ் இருக்குங்க. நார்மல் பேஸ்ட்டுக்கு இதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட், ஹார்ம் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. கேனோடர்மா இதுக்குள்ள இருக்கு. கான்சென்ட்ரேட்டட், திடமா இருக்கும். ஒரு பிரஷ்ல கொஞ்சமா எடுத்தா போதும். நிறைய மல்டி யூஸ் இருக்கு. சொத்தப்பல்லோட வலி இருந்தா போயிடும், ஈறுகம், வீக்கம், பல் கூசம், ரைட்டுங்களா? ஸோ மவுத் அல்சர் இது எல்லாத்துக்கும் இது சூப்பரா கேட்கும். 2வது நீங்க கொஞ்சம் தண்ணியில கலந்து நிறைய பயன்படுத்தலாம். அதாவது ஆறாத புண்ணுக்கு போடலாம், வெட்டு காயத்துக்கு போடலாம், தீக்காயத்துக்கு போடலாம், வண்டுகடிக்கு போடலாம், நெகசுத்துக்கு போடலாம், தலைவலிக்கு 10 மாதிரி போடலாம், ஆவி பிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூசஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கு. ரைட். அதே மாதிரி சோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட். இதுலயும் இந்த கேனோடர்மா இருக்கு. தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் வந்து நல்லது. அதுக்காக ரொம்ப கிரானிக் ஸ்கின் டிசீஸ்னா சோப் பத்தாது. கூட நீங்க இந்த நம்ம கேனோடர்மா ஆர்ஜிஜிஎல் வடிவத்தில் இருக்கு, அதையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ இது ஒரு ரஃபா, ஒரு மைல்டா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ் அதிகமாக வரவங்க, சொறி, சிரங்கு, படை, இச்சிங் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட். அடுத்து இது ஒரு ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிற ஒரு பொருள். அதாவது ஒரு 100கணக்கான காய்கறி பழத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஒரே பொருள்ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம நிறுவனம் ஸ்பைருலினாங்கிற ஒரு இதுல வந்து பாண்டிச்சேரியில நமக்கு இதை கல்டிவேட் பண்ணி தராங்க. ஸோ நீங்க பாண்டிச்சேரி நவம்பர்ல நாங்க பிளான் பண்றோம். அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. உங்க அப்ளைன்னு கேளுங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து இதை விசிட் பண்ணலாம். இந்த பொருட்களை எப்படி சுத்தமா ஆர்கானிக்கா, என்ன சொல்றது, ஒரு ஹைடெக் கெமிக்கல்ஸ் இல்லாம உரம் போடாம இதை தயாரிக்கிறாங்கிறத நீங்க நேர்ல பார்க்கலாம். ஸோ இது ஒரு நாளைக்கு எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். நான் ஒரு நாளைக்கு இது 12 சாப்பிட்றேன். ஒரு உணவா சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு நிறைய விதமான காய்கறி பழத்துல கிடைக்கக்கூடிய அத்தனை சத்து இது ஒண்ணுலயே இருக்கு. மெயினா ரத்த பற்றாக்குறையை வந்து தடுக்குது. ரத்த சோகையை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யுது. ரத்த விருத்திக்கு உண்டான நல்ல சத்துக்கள் இதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க எல்லா வயதினரும் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டையும் இது தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட். அடுத்தது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். ரைட்டுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் நம்ம வந்து சமைக்கிறோம், நிறைய பொருட்களை. நல்ல குவாலிட்டி ஆயில் எங்கன்னு நமக்கு தேடிட்டு இருக்கோம் தெரியல. பட் இது ஒரு சூப்பரான ஆயில், டிஎக்ஸ்என் வடிவில் வந்திருக்கு. ரைஸ் பிராண்ட் ஆயில், அதாவது நெல் உமியில இருந்து பண்றாங்க. எக்ஸலன்ட் ப்ராடக்ட். இது எண்ணெய் அதிகம் உரியாது. வடை பஜ்ஜி சுடுறீங்கன்னா எண்ணெய் அதிகம் இழுக்காது. நிறைய நாள் நமக்கு வந்து இந்த ஆயில் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம இதோட ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் 45,000 பார்ட்ஸ் பர் மில்லியன். இந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து மிக மிக குறைவு. 2வது இது ஒரு 2 லிட்டரா நமக்கு வருது இந்த கேன்ல, ரூ. 550 தான். ஸோ இதே வந்து நீங்க ஒரு உறுப்பினரா இருந்தா இன்னும் கம்மியா கிடைக்கும்.
ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட். ஹார்ட் டிசீஸ்லாம் வராது. இதை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணாலும் இது ஒரு கெட்ட கொழுப்பா நமக்கு போகாது. நோ டிரான்ஸ்ஃபேட்னு சொல்றோம். ரைட்டா? கெட்ட கொழுப்பு உடம்புல சேரக்கூடிய விஷயங்கள் இந்த ஆயில்ல நமக்கு அறவே கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஆடட் வேல்யூஸ். நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியஸ்ட் ஃபேமிலியை கிரியேட் பண்ணலாம். குடும்பத்தை எவ்வளோக்கு எவ்வளோ டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸுக்கு மாத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க நம்ம ஃபேமிலியை ஆரோக்கியமா கொண்டு போகலாம். அடுத்து இது ஹோம் கேர் சீரியஸ். ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. ரைட். ஸோ இந்த 3மே ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு துணி துவைக்காதவங்க யாருமே இல்லை. வீடு கிளீன் பண்ணாதவங்க, வீடு துடைக்காதவங்க யாருமே இல்லை. பாத்திரம் விளக்காதவங்க யாருமே இல்லை. இந்த 3ம் இன்றியமையாத ப்ராடக்ட்ஸ். இந்த 3மே நம்ம கம்பெனியில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கெமிக்கல்ஸ் இல்லாமல், ஹார்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல், நம்ம கைக்கும் தீங்கு இல்லை, துணிக்கும் தீங்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ள தாங்க. ரைட்டுங்களா? துணி வாஷ் பண்ணுறது இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லாமே மல்டி பர்பஸ். இன்னைக்கு வந்து கிளீனர், மல்டி கிளீனர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாத்ரூம் கிளீன் பண்ணலாம், டைல்ஸ் கிளீன் பண்ணலாம், ரைட்டுங்களா? கிளாஸ் டோரை கிளீன் பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து டிஸ்க் கிளீன், பாத்திரம் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த 3மே நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் வருது. எவ்வளோ ஃபேமிலிக்கு இந்த 3 ப்ராடக்டை காம்பினேஷனாக கொடுக்கலான்னு பாருங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்த 3 ப்ராடக்ட்டும் இன்னைக்கு வெளியே ஒரு நிறைய சாதாரண கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இன்னைக்கு இதில் ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து வியாபாரத்தை பெருக்க முடியும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பிஸ்கட், பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்கட். இதில் நம்ம மஷ்ரூம், நம்ம கார்டிசிப்ஸ் வகை ஒரு மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிறு தானியங்கள், நிறைய மில்லட்ஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற முக்காவாசி பிஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா மைதா தான் அதிகமாக இருக்கு. நல்லது கம்மி. மைதாவும் வெள்ளை சர்க்கரையும் தான் அதிகமாக போட்டு இன்னைக்கு பிஸ்கட்டாக தயாரித்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அதனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குறையுது, ஹெல்த் குறையுது. இன்னைக்கு பிஸ்கட் மார்க்கெட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க சாதாரண கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து. இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என் வந்து சர்க்கரை போடாம, நம்ம டிஎக்ஸ்எனோட பிஸ்கெட்ல சுகர் கிடையாது, ஹனி சேர்த்திருக்காங்க, தேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி இதுல மைதா கிடையாது அறவே. இதுல நிறைய தானியங்கள் இருக்கு. சோளம் இருக்கு, வீட் இருக்கு, கோதுமை இருக்கு, இந்த கார்டிசஸ் மஷ்ரூம் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இதுக்குள்ள. ராகி இருக்கு. நம்ம 12 பிஸ்கெட் இதில் வரும். வெறும் 50 ரூபா தாங்க 12 பிஸ்கெட். ரைட்டுங்களா? நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்களுக்கு இனிமேல் நம்ம டிஎக்ஸனோட கொடுத்து பாருங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு போறீங்க, ஏதோ பிஸ்கெட் வாங்குறீங்கன்னா நம்ம ப்ராடக்டை அறிமுகப்படுத்துங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறதுக்கு பிஸ்கெட்டை நம்மளது வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு அறிமுகப்படுத்துங்க, இது எங்களோட பிராண்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை நிறைய நம்ம கம்பெனி கொண்டு வராங்க. ரைட். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குங்க நம்மகிட்ட. வந்து மலேசியாவில் ஒரு 600 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே இருக்கு. இந்தியாவில் ஒரு 120 ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு. இன்னொரு 2 இயர்ஸில் மலேசியா அளவுக்கு நமக்கு பிரம்மாண்டமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போகணும். உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த் முக்கியம். அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அப்புறம் தான். உங்கள் ஃபேமிலிக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா வேணாமான்னு யூஸ் பண்ணி பார்க்க வைங்க. இது ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ரெண்டாவது சக்ஸஸ் என்னன்னா ப்ரொமோட்டிங் தி ப்ராடக்ட். ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இண்டிவிஜுவலாக அனுப்பலாம், ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு லிங்க் அனுப்பி பார்க்க சொல்லலாம். ஒரு ரெக்கார்டட் மீட்டிங்ஸை வந்து பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ப்ரொமோட்டிங், நம்ம சோசியல் மீடியா டெக்னாலஜி இருக்கு. ப்ரொமோட் ப்ராடக்டை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம், டோர் டு டோர் எல்லா பக்கமும். ரைட். ஸோ ஷேரிங் தி பிஸ்னஸ் பிளான். ஸோ இந்த வியாபாரம் வேணும், முதலீடே இல்லாமல் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், ஃப்ரீடம் வேணும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா இந்த வியாபார திட்டத்தை புரிய வச்சிங்கன்னா அவங்கள உங்களோட டீம்ல நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அனதர் இன்னொரு 5 மினிட்ஸில் நான் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் சில சக்ஸஸ் ஆனவங்க ஷேரிங் இருக்கு. ஸோ வேர் டூஸ் தி மணி கம்ஸ் ஃப்ரம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம், இன்னைக்கு ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் வாங்குறதுல அந்த பொருளோட தரம் எப்படி இருக்க போது, உண்மையாலுமே நம்ம வாங்குற பைசாக்கான குவாலிட்டி நமக்கு அங்கே கிடைக்குதாங்கிறத ஒரு செக் பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மெத்தட். இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு மளிகை கடையிலேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு பொருள் போய் வாங்குறோம்னா அந்த மெத்தடு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. ரைட்டுங்களா? ஒரு கம்பெனி தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபிக்ஸ் ஆகுது. எவ்வளோன்னா 30 ரூபாய்க்கு அவர் விற்கிறார். யார்கிட்ட விற்கிறாருன்னா ஒரு ஏஜென்ட் கிட்ட. நேரடியாக அவர் வந்து மளிகை கடையிலேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ விற்க முடியாது. நிறைய இடைத்தரகர்கள் வந்து இருப்பாங்க. அப்போ ஒரு ஏஜென்ட் கிட்ட அவர் என்ன பண்றாரு,
30 ரூபாய்க்கு வந்து என் ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், இதான் என்னுடைய பிரைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த ஏஜென்ட் என்ன பண்றான்னா ஒரு லாபத்தோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வச்சு விற்கிறான். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்றான்னா ஒரு ஹோல்சேலருக்கு ஒரு லாபம் வச்சு விற்கிறான். ஹோல்சேலர் என்ன பண்றான்னா ஒரு ரீட்டைலருக்கு ஒரு லாபம் வச்சு விற்கிறான். ஸோ அந்த ரீட்டைல் தான் நம்ம மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ. அப்போ அந்த காஸ்டிங் எவ்வளோ ஆகுது, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும். அப்போ இன்னைக்கு ஏன் டிஎக்ஸனோட பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா இந்த ஒரு ஸ்லைடு உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு 30 ரூபாய்க்கு தயாரிப்பாளருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு பொருள் எல்லாரும் ப்ராஃபிட் கொடுத்து வச்சு ஒரு கன்சியூமரோட எம்ஆர்பியில் அது எவ்வளோ வருதுன்னா 100 ரூபாயா அவர் வாங்குறாரு. 30 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் நேரா மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கினா அந்த பொருள் 30 ரூபா தான். ஆனா நம்ம யாரும் நேரா தயாரிப்பாளர்கிட்ட போய் வாங்க முடியாது. இவங்க எல்லாம் கை மாறி தான் நம்ம ஒரு பொருளை வாங்க முடியும். அப்போ 30 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் ஆன ஒரு பொருளை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அப்ப எது விலை கம்மி விலை அதிகம்னு நீங்க பாருங்க. 30 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் ஆன பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இதே பாருங்க, நம்ம டிஎக்ஸ்என் டைரக்ட் செல்லிங்கிறது அதுல ஒரு அந்த துறையில டிஎக்ஸ்என் ஒரு அங்கம். இங்க தயாரிப்பாளர்கிட்ட அதே 30 ரூபாய்க்கு தான் நம்ம அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறார வச்சுக்கிட்டா கூட நீங்க யூங்கிறது என்ன ப்ரொசியூமர். ப்ரொசியூமர்னா என்னன்னா நீங்க உங்களுக்கு ஒரு வேலை, நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா ப்ரொசியூமர்னு சொல்லுவோம். அப்போ நீங்க வந்து இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்கலாம்னா 70 ரூபாய்க்கு வாங்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு வந்து நீங்க அதை எவ்வளவு கொடுக்கலாம்னா 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வாங்குறோம். ஆனா பெனிஃபிட்டை யார் அடையறான்னு கேட்டீங்கன்னா இங்க வேற யாரோ அடையறாங்க. ஷாருக் கானுக்கு எத்தனையோ பணம் நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறதுனால கொடுத்துட்டு இருக்கோம், ஐஸ்வர்யா ராய் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இங்க டிஎக்ஸ்என் தான் மேனுஃபேக்சரர். டிஎக்ஸ்என் இருந்து நேரா ஒரு ப்ரொசியூமர் வாங்க முடியும். எவ்வளோக்கு 30 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை 70 ரூபாய்க்கு வாங்கலாம். 70 ரூபாய்க்கு வாங்கி இவர் என்ன பண்ணலாம்னா ஒரு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு 100 ரூபாய்க்கு விற்கலாம். கஸ்டமருக்கு அதே 100 ரூபா தான், அவருக்கு எந்த சலுகையும் வரப்போறதில்ல. அங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ஆனா அங்க விட இங்க அவருக்கு ஆடட் வேல்யூஸ் என்னன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்குது, தரமான பொருள் அவருக்கு கிடைக்குது, உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயம் இங்க கிடைக்குது. கலப்படம் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. இதுதான் ஒரு கஸ்டமர் பெனிஃபிட் ஆகிற விஷயம் இங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு ப்ராடக்ட் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுன்னா 70% யாருக்கு போகுது? 100 கோடிக்கு ஒரு டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா தயாரிப்பாளருக்கு எவ்வளவு போயிரும்? தயாரிப்பாளருக்கு எவ்வளவு போயிருங்க? அதுல ஒரு 30 கோடி போயிருமா? மீதி 70 கோடி யாருக்கு போயிட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்கோம்? விளம்பரத்துக்கு வரவங்க, கம்பெனியோட ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர், இவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 100 கோடிக்கு ஒரு பொருள் சேல்ஸ் ஆகுதுன்னா. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய டீம் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. உங்க மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் பிசினஸ் நடக்குது தமிழ்நாட்டுல வச்சுக்கோங்க. ஏன்னா 8 கோடி ஜனத்தொகை இருக்கு. டிஎக்ஸனோட பொருள் வந்து 1 கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம். அப்போ கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி போனா கூட மீதி 70 கோடி கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரு வியாபார திட்டம் வச்சிருக்காங்க. அந்த வியாபார திட்டத்துல எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்றாங்க. மாசம் ஆனா 10ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி எல்லாத்துக்குமே போனஸ் வந்திருக்கும். போன மாசம் என்ன அவங்க குழுவுல விற்பனை பண்ணாங்களோ அதுக்கான மார்க்கெட்டிங் பிளான் படி எல்லாத்துக்கும் பணம் போயாச்சு, அவங்க பேங்க்கு கிரெடிட் ஆயாச்சு. அப்போ இந்த இதுல நம்ம பொருள் வாங்குறதுனால பெனிஃபிட் ஆகிறது யாருன்னு பாருங்க. அதனாலதான் இதுல இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்கான். ஏழை இதுல ரிச் ஆக முடியும், அங்க ஏழை இன்னும் ஏழை தான் ஆக முடியும், ரிச் தான் ரிச் ஆக முடியும். பணக்காரன் தான் அந்த மெத்தட்ல பணம் பண்ணிக்க முடியும், ஏழை வந்து பணம் பண்ணிக்க முடியாது. ஆனா இங்க ஒரு ஏழையா இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆக முடியும். அப்ப 1 கோடி ரூபாய் சேல்ஸ்ல 30 கோடி கம்பெனிக்கு ப்ராஃபிட் போனா கூட மீதி 70 கோடி என்ன ஆகுது, நமக்கு ஷேர் ஆகுது. நம்மளோட என்டையர் டீமுக்கும் நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான்ல யார் யார் எந்த லேடர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் பிரியப்படுது. 70% உங்களுக்கு இங்க கிடைக்குது நேரடியா. இது எப்படிங்க ஒரு நல்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனா இல்லாம போகும்? தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். தரமான பொருளை சரியான விலைக்கு வாங்குறீங்க வித் 70% பெனிஃபிட்டோட. அந்த 70% எப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஒரு ஒரு என்ன பொருள் தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியாது. நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்ல வேக வேகமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி எடுக்கிறோம், வேணுங்கிறத அள்ளி போடுறோம், பில் எவ்வளோன்னு சொல்றாங்க, ஸ்வைப் பண்றோம், ஜிபே பண்றோம், வந்துகிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா? அப்படித்தானே இன்னைக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கோம்.
ஆனா இங்க நாங்க என்ன பண்றோம்னா, உங்களுக்கு இந்த பொருளோட அவசியம் என்ன? இதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் சொல்லி உங்கள வாங்க வைக்கிறோம், பயன்படுத்த வைக்கிறோம். அதான் இந்த பொருள் இருக்கிற பவர். ஸோ இதுல நீங்க ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும்னா, சேஞ்ச் தி பிராண்ட். பிராண்ட சேஞ்ச் பண்ண போறீங்க. டிஎக்ஸோட பொருளுக்கு நீங்க உங்க ஃபேமிலி டுகெதர் மாற போறீங்க. மாறினா என்ன கிடைக்கும்? உங்க ஃபேமிலிக்கு ஒரு பெட்டர் ஆரோக்கியம் கிடைக்க போகுது. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய விஷயம், ஒரு ப்ரொசியூமரா மாற போறீங்க. ப்ரொசியூமர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போறீங்க. எனக்கு எதிர்காலத்துக்கு டிஎக்ஸ்என் வேணும், அடிஷனல் இன்கம் வேணும். நான் சொன்ன விஷயம்லாம் வேணும்னு பார்த்துட்டீங்க. காம்பவுண்டிங் இருக்கு, லீவரேஜ் இருக்கு, நேரத்தை மல்டிப்ளை பண்ணலாம். இதுல மட்டும்தான் முடியும். எல்லாம் பார்த்துட்டீங்க. அப்ப இதை டிஸ்ட்ரிபியூட்டரா எடுத்து செஞ்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற ரீட்டைல் இன்கம். ரைட்டுங்களா? ஸோ ஒரு 20லேருந்து 25% கிடைக்கும். ஒரு கஸ்டமருக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பொருளை கொடுக்கும்போது எம்ஆர்பிக்கு கொடுக்க போறீங்க. அது உங்களுக்கு பாக்கெட்டுக்கு தினம் தினம் வந்துருது. ஸோ நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா, ஒரு 15,000 ரூபாய் பிசினஸ் பண்ற மாதிரி நம்மள தயார்படுத்திக்கணும். ஒரு பிஸ்கட் மார்க்கெட் எவ்வளவு இருக்கு? 45,000 கோடி பண்றாங்க இல்லையா? சோ நம்மளால ஒரு 5,000 ரூபாய்க்கு பண்ண முடியாதா? நமக்கு ஒரு 500 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க தானே போறாங்க. அதுல ஒரு 10, 15 பேர் இந்த பொருளை நம்ம அறிமுகப்படுத்த முடியாதா? ஒரு ஹோம் கேர் சீரிஸ் 3 இருக்கு. டைனா கிளீன், டிஸ்க் கிளீன், அப்புறம் வேற என்னங்க? மல்டி கிளீனர். இந்த 3 ப்ராடக்ட் 1000 ரூபாய். ஒரு 15 ஃபேமிலிக்கு 1000 ரூபாய். இந்த 3ம் டெய்லியும் அத்தியாவசியமா அவங்க பயன்படுத்தியே தீரணும். இந்த 3 டெய்லி பயன்படுத்தியே தீரணும். ஒரு 10 ஃபேமிலிக்கு இந்த 3 ப்ராடக்ட் கொடுத்தா என்னாச்சு? 5,000 வந்துருச்சா இல்லையா? சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், சிம்பிள் கால்குலேஷன். ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்மளால பண்ண முடியாதா? ரைட்டுங்களா? ஒன்ஸ் இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, உங்க இந்த 15,000 விற்பனையில ஒரு 4,000 ரூபாய் ரீட்டைல் இன்கம் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட் வேல்யூ. ஏன்னா அதுல தான் 70% இருக்கு. அந்த பாயிண்ட் வேல்யூல ஒரு 5,000 பாயிண்ட் கிடைக்குது. ஒரு 15,000 ரூபாய் விற்பனையில. ஒரு பாயிண்ட்ங்கிறது 3 ரூபாய். சோ இந்த மாதிரி ஒரு திட்டம் லெஃப்ட்ல நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்கு. நீங்க ஒரு 3,000 ரூபாய்க்கு வந்து நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா 6% கிடைக்கும் உங்களுக்கு. பிவில 1000 பிவி அதுக்கு வரும். 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 3,000 பிவி வரும், 9%. 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குனீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க என்டையர் டீமோட கூட்டு தொகையா, ஒரே மாசம் கிடையாது, கூட்டு தொகையா 12% 10,000 பிவி. 60,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 15% 20,000 பிவி. 1,00,000 ரூபாய் உங்க டீம்ல வந்து வியாபாரம் நடக்கும்போது 18% வருவீங்க. 32,500 பாயிண்ட் கிடைக்கும். கூட்டு தொகையா வந்தா போதும். இதே 1,35,000 பாயிண்ட் வந்தா 45,000 பிவி வருவீங்க. இங்க 25% வரீங்க. இதுதான் மார்க்கெட்டிங் பிளான். நம்ம ஏணி படிக்கட்டு மாதிரி. இந்த ஏணிப்படியை நம்ம தாண்டணும். இந்த ஒரு ஸ்லைட இதுதான் பிசினஸ் ஸ்லைடு. நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான்ல பணம் வரக்கூடிய ஸ்லைடு. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்த நிலை போறீங்கிறத நீங்க கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. இந்த 45,000 வந்துட்டு நம்ம டீம்ல நிறைய பேர் வர வச்சா அடுத்தடுத்து நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கலாம், கிரவுன் அம்பாசிடர் வரைக்கும். ரைட்டுங்களா? சோ இப்போ இதுல 71% நான் சொன்னேன் இல்லையா? 71% நமக்கு இருக்கு. டிஎக்ஸ்ல 1% கூட. 70% தான் கன்வென்ஷனலா பார்த்தோம். இங்க 71% இருக்கு. பேஸ்ட் ஆன் பிவி. இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க. நீங்க வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டார் குரூப் போனஸ் 6% இருந்து 37%, டெவலப்மெண்ட் போனஸ் ஒரு 15%, லீடர்ஷிப் போனஸ் ஒரு 15%, டிராவல் செமினார் இன்சென்டிவ் ஒரு 2%, இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஷேர் ஒரு 2%. இதெல்லாம் உள்ள வர தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது 2 வேலை தான் இங்க. நான் சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு 14 மணி நேரம் நீங்க இதுக்கு ஒதுக்கணும், டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்பதான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொன்னா இல்லையா? ஸோ அதுல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, டெய்லி 2 பேர்கிட்ட ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தணும். ரைட்டுங்களா? உங்களுக்கு 500 பேர் இருக்க தானே போறாங்க. உங்க போன்ல எடுத்தீங்கன்னா ஒரு 500 பேர் எப்படியோ ஒன்று இருக்க தானே போறாங்க. அவங்கள எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அடுத்து ரெக்ரூட்மெண்ட். இந்த பிசினஸ் வேணும், வியாபாரம், இந்த திட்டம் எனக்கு பிடிக்குது, எனக்கு நான் செய்யணும்னு விருப்பப்படுறவங்கள உங்களுக்கு கீழே ஒரு பிசினஸ் பார்ட்னரா என்ரோல்மெண்ட் பண்றீங்க. பிரான்சைசியை நீங்க உங்களுக்கு கீழே உருவாக்குறீங்க, அவ்வளவுதான். இதுல ஆரம்பத்துல வந்து நமக்கு என்ன வேணும்? ஒரு 6 லைன்ஸ் வேணுங்க. ஒரு 6 டீம் வேணும். ஆரம்ப காலத்துல இந்த பிசினஸ்ல ஒரு 6 பேர் ஆக்டிவ் லைன்ஸ் நமக்கு வேணும். அந்த 6 பேரை நீங்க வந்து அழகா டூப்ளிகேட் பண்ணி வளர்ந்தாவே பெரிய இன்கம் நீங்க போலாம். இனிஷியலா ஒரு 6 பில்லர்ஸ் நமக்கு வேணும். 6 பேர் இந்த பிசினஸை புரிஞ்சு பியோர் பிசினஸா செய்யறவங்க, கஸ்டமர் கிடையாது. நான் ஒரு பொருள் வாங்கிக்கிறேன், 2 பொருள் வாங்கிக்கிறவங்களாம் இதுல இல்ல. இது பியோர் பிசினஸ். நம்ம சிஸ்டம் அடாப்ட் பண்ணி செய்யறவங்க ஒரு 6 பேர். உங்களை மாதிரியே ஒரு 15,000 ரூபாய் விற்பனை வந்துட்டாங்கன்னா, பெரிய லெவல்ல இது டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா பெரிய தூரம் போயிடும். ஸோ நீங்க அந்த 45,000 வந்தா இந்த மாதிரி ஸ்டார் ஏன்ட் ஆயிருவீங்க. இப்ப நிறைய பேர் பேசுவாங்க, பாப்பீங்க. அடுத்து ரூபி ஆயிருவீங்க, டைமண்ட் ஆயிருவீங்க. எல்லாமே அந்த 6 பேரை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன் எல்லாம் தானா வந்துடும். ஒரு 3 லெவல்ல பாருங்க உங்க இன்கம் எப்படி மாறுதுன்னு. இதான் லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க ஒரு 5,000 பிவி பண்றீங்க, ஒரு 5,000 ரூபாய் விற்பனை. உங்க டீம்ல 6 பேருக்கு அது சொல்லி கொடுக்குறீங்க. அது பாத்தீங்கன்னா 30,000 குரூப் பிவியா மாறிடுது. ஒரு 1,00,000 ரூபாய் பிசினஸா மாறுது.
முதல்ல நான் சொன்னேன். ரைட்டுங்களா? இங்க ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் டைம் போடும்போது, இங்க வால்யூம் டர்ன் ஓவர் மாற்றம் தானா நடக்கும். ஸோ டைம் தான் நம்ம இதுல மிக முக்கியமா போடணும். அத நீங்க செக் பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம இதுல சின்சியரா உழைக்கிறோமா? வொர்க் பண்றோமா? நம்ம ஃபியூச்சருக்கு இதெல்லாம் இதுல இருக்கு. செய்ய போறோமாங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். அப்ப அந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 6 பேர இதுல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,80,000 குரூப்பயும் நீங்க போயிரலாம். 6/6 தான். ஒரு 3 ஸ்டேஜ்ல. இந்த 36 பேரும் ஆளுக்கு 6 பேர் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இதான் சைக்கிள் ஆஃப் டூப்ளிகேஷன். நம்ம பண்றத நம்ம டீம்ல இருக்கவங்க பண்ணணும். பண்ண வைக்கணும். சொல்லிக் குடுக்கணும், பண்ண வைக்கணும். அப்ப 216 பேர் வந்துர்றாங்க. 216 பேர் வந்துட்டா, இங்க ஒவ்வொருத்தரும் அந்த 5000 பிவி தான் பண்றாங்க. நம்பர் தான். இங்க என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. நம்பர் அதிகமாக, அதிகமாக உங்க வால்யூம் அதிகமாகுதா? பணமும் அதிகமாகும். நேரமும் அதிகமாகும். இப்ப இந்த நம்பர லெஃப்ட் சைடுல நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். 6, 36, 216 ஆகணும். ஆனா இந்த சைடு 10,00,000 பிவி. உங்க இன்கம் கண்டிப்பா ரூ. 2,00,000 இருக்கும். எவ்வளவு பேருக்கு ரூ. 2,00,000 இன்கம் வேணும்? நீங்க காலத்துக்கும் நெறைய பேர் வொர்க் பண்ணா இந்த 2,00,000 வருமா? நம்ம ஒரு ஜாப் பண்ணலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். ரூ. 2,00,000 வரதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ரிஸ்க் ஃப்ரீ பிசினஸ். ஒரு வியாபாரத்துல பணமே போடாம, நேரத்த மட்டும் நம்ம போட்டு ஒரு சிஸ்டமைஸ்டா, ஆர்கனைஸ்டா, அப்ளைனோட மென்டர்ஷிப் உதவியோட ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம டெய்லியும் வந்து சும்மா வீட்ல டிவி பார்க்குற நேரம், நாடகம் பார்க்குற நேரத்த வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இதுல நம்ம டெடிகேட் பண்ணா, ஒரு 2 லேக்ஸ் வரும்னா ஏன் பண்ணக்கூடாது? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பணம் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. வசுபாலயா சார், கிரேட் மென்டர். இன்னைக்கு ரூ. 600 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு அசெட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா? அவர் சொல்லுவாரு. ஒரு ஒரு 2 ஒரு நாளைக்கு வந்து 2 வேள வந்து நான் வந்து ஸ்கூல்ல, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா இலவசமா சாப்பாடு போடுற அத தான் சாப்பிடுவேன்பாரு பிகினிங்ல. ஒரு நாளைக்கு 2 வேள வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல போடுற சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவர். இதெல்லாம் நம்ம உணரணும். அந்த மாரி இடத்துல இருந்து வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பிக் டைம் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்கமா போறாரு. இந்தியாவுல ஒரு 30 மாநிலத்துல வீடு வச்சிருக்காரு. கோல்டன் விசா வாங்கி இன்னைக்கு துபாய்ல செட்டில் ஆயிருக்காரு. 3 அபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எகிப்துங்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. 75 வயசுல. ரைட்டுங்களா? இவரு ஒரு பெரிய ரோல் மாடல், கண்ட்ரி மென்டர். இவர ஃபாலோ பண்ணா போதுங்க. இவரு இந்த ஏஜ்ல எப்படி டிராவல் பண்றாரு, டிஎக்ஷன எப்படி செய்யறாரு, நேசிக்கிறாரு, வொர்க் பண்றாரு. இத ஃபாலோ பண்ணா போதும். நீங்க ஒண்ணும் புதுமையா கண்டுபிடிக்க வேணாம் ஒரு விஷயத்த. கண்டுபிடிப்புலாம் இங்க ஒண்ணும் பண்ண வேணாம். இருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு செஞ்சா போதும். வாரத்துக்கு 14 மணி நேரம் நம்மள வந்து அர்ப்பணிச்சா போதும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல இதுல. கத்துக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிராண்ட் ஷிஃப்டிங் அவ்வளவுதான். பொருள மாத்திக்க மாத்தப் போறோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பொருள அறிமுகப்படுத்துறது தான் வேலை. அதுக்கு நீங்க இந்த மீட்டிங்ஸ் வர வர எப்படி பண்ணணுங்கிற அணுகுமுறைலாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இவரு சுரேந்திர பிரசாத் தர்மஷீலா ஐஸ் வித்தவங்க. இன்னைக்கு டிஎக்ஸ்ல மாசம் 40, 50 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஐஸ் வித்தவங்க. 5வது தான் படிச்சிருக்கிறாங்க. படிப்பு தடை இல்ல. யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கு டிஎக்ஸ்க்கு நெறைய அசெட் இருக்கு. நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அ அ என்ன சொல்றது? இது மாரி 3 பிரைவேட் ஜெட் இருக்கு. ஒரு ஜெட் 300 கோடி. சொந்தமா 3 ஐலேண்ட் வச்சிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லக்ஸூரியஸ் கப்பல் வாங்க போறாங்க. ரைட்டுங்களா? ஒரு 10,000 பேர் அந்த கப்பல்ல போலாம். தங்கலாம், தூங்கலாம். எல்லாமே இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வாங்க போறாங்க. இந்த மாரி நெறைய டிஎக்ஸ்ல அசெட் இருக்கு. 1 கிலோமீட்டர் தூரம் டிஎக்ஸோட ஹெச்கியூ இருக்கு மலேசியால. நான் தங்க போறேன். வர நவம்பர் மாசம் 19ஆம் தேதி மலேசியா போறேன். இந்த இடங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து WhatsAppல பார்க்கலாம். இதெல்லாம் உண்மை. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி 5000 பெர்சனல் பிவி நம்ப மிக முக்கியமா செய்யணும். இதுக்குள்ள வரதுக்கு என்ன வேணும்னா, ஒண்ணும் வேணாம். இந்த மாரி ஒரு ஃபார்ம் தருவோம். ஒரு ஃபோட்டோ ஒண்ணு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ் குடுத்து இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி 4 இடத்துல சைன், அப்ளிகன்ட் சைன் இருக்கும். அத போட்டா அவ்வளவுதான். நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பிரான்சைசி. பணமே போடாம நீங்க இவ்வளவு பெரிய 18,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்க்கு நீங்க ஒரு அம்பாசிடர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க. ரைட்டுங்களா? ஒரு சாதா பொருளுக்கு நீங்க பிரான்சைசி எடுக்கணும்னா 5 லட்சம், 10 லட்சம் சாதாரணமா வேணும். பெரிய பிராண்ட் கம்பெனிக்குலாம் எடுக்கணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? ஸோ எதுவுமே வேண்டியதில்ல. வாரத்துக்கு 14 மணி நேரம் மட்டும் தான் வேணும். நாங்க கேட்கறது இதுதான். வாரத்துக்கு நீங்க 14 மணி நேரம் போட தயாரா? டெய்லி 2 மணி நேரம் போட தயாரா? தட்ஸ் ஆல். ட்ரீம் இருக்கணும் உங்களுக்கு. எதிர்கால கனவு இருக்கணும். அது இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் 2 வருஷத்துல என் வாழ்க்கை மாறணும். 5 வருஷத்துல நான் இப்படி இருக்கணுங்கிற எதிர்கால கனவு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க தான் நாங்க தேடிட்டு இருக்கிற ஆள். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாரி இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு பதிலா டிஎக்ஸ்னோட பொருளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும். அட்லீஸ்ட் ஒரு ரூ. 3000 இனிஷியலா நீங்க இந்த ப்ராடக்ட்ட ட்ரை பண்ணணும்.
சும்மா வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு நான் சேர்ந்துக்கிறேன், நான் எல்லாம் வாங்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நான் வாங்குறேன்னா நடக்காது. ஸோ இது முறை என்னவோ அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு 3000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த பொருளை நீங்கள் அறிமுகப்படுத்தணும். ஃபேமிலி டுகெதர் ஒரு 3000 ரூபாய்க்கு இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த பொருள் எப்படி இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்பான்சரிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு பண்ணாதான் ஃப்ரான்ச்சைஸியே போட முடியும். உங்களுக்கு கீழே டீமே கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ அப்போ 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா என்ன ஆகுது? 6% வந்துடுறீங்க. யூ ஆர் 6%. ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே உங்களுக்கு இங்கே நடந்துருது. ஒரு 3000 ரூபா வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு மளிகை கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு தானே இருக்கோம், காசு கொடுத்து. ஒரு காஃபி வாங்கிட்டு தானே இருக்கோம், டீ வாங்கிட்டு தான் இருக்கோம், ஹோம் கேர் ஒரு சோப்பு வாங்கிட்டு தானே இருக்கோம், துணி வாஷ் பண்ண ஒன்று வாங்குறோம், பாத்திரம் வாங்குறதுக்கு ஒன்று வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு தானே இருக்கோம். மாற்றி நல்லதா வாங்க போறீங்க. தட்ஸ் ஆல். இதை உங்கள் டீமுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் இன்னைக்கு நமக்கு வராங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க மென்டர்ஷிப்பை நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு துறை வந்து மென்டர்ஷிப் கிடைக்கணும்னா டிஎக்ஸ்என் மட்டும்தான். நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுதான் கரெக்டான ரூட்டு, இதை பிடிச்சி வளருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் உலகத்தில் இருக்குன்னா அது டிஎக்ஸ்என் மட்டும்தான். நார்மல் லைஃப்ல யாரும் பார்த்தீங்கன்னா அண்ணனோ தம்பியோ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தடுமாறி மேலே வந்தாகணும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கை பிடிச்சி கொண்டு வரதுக்கு மேலே கொண்டு வரதுக்கு நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு இவர் PR ராஜீவ் சார், சீனியர் கிரவுன் டைமண்ட், நம்ம டீமுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இவர் பாத்தீங்கன்னா நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வராரு. இது வரைக்கும் காரணமே சொன்னது கிடையாது. நான் சொல்ற டேட்டை நான் வரேன் அப்படின்னு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம சேலம்ல வரக்கூடிய 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவரோட பிரசன்டேஷன் இருக்கு. BOM புது நபரை கூட நீங்க நிறைய பேர் கூப்பிட்டு வரலாம். மாசம் இவர் 10 லட்சம் சம்பாதிக்கிறாருங்க. மாடல், ரியல் மாடல். நம்ம வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாடல் கிடையாது. இட்ஸ் ரியல் மாடல். 10 லட்சம் இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் டிக்கெட் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. உங்க அப்ளைனை கேளுங்க, டிக்கெட்ஸ் இருந்தா கண்டிப்பா இதை ப்ரொமோட் பண்ணி வாங்க. அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்து ஏற்காட்டில் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கேம்ப் பிளான் பண்றோம் டிசம்பர்ல. ரைட், 3 நாள் 2 நைட் 3 டேஸ். இதுக்கெல்லாம் வாங்க. அப்பதான் ஸ்கில் செட் மாறும். எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வேகமா இந்த தொழிலை கத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தான் இதுல பணம் பண்ண முடியும். கத்துக்கிட்டாதான் இதுல பெரிய இன்கம் பண்ண முடியும். கத்துக்காம நீங்க நேரத்தை போட்டாலும் அது பெரிய சரியான ட்ராக்ல நீங்க வர முடியாது. அப்பப்ப கத்துக்கிறதுக்கு மூளைக்கு தீனி போட்டே ஆகணும். 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? வயிற்றுக்கு தீனி கொடுக்குறோம், மூளைக்கு தீனி. ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ். இது 5000 ரூபாய். பட் 15000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. டெய்லி 1000 ரூபாய், மாசம் 1000 ரூபாய் சேர்த்தா இந்த ப்ரோக்ராம் கேம்புக்கு வந்துடலாம். யூஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ கோ கிரவுன் அம்பாசிடர். குட் மார்னிங். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் ஒரு அவுட்லைன். வாட் இஸ் டிஎக்ஸ்என், எவ்வளோ பெரிய பிக் பிக்சர் இதுக்குள்ள இருக்கு எல்லாம் பார்த்தீங்க. ஸோ அடுத்து இதில் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் அவங்கள ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வி ஆல் வெல்கம் தருமபுரி மாவட்டம். ஒரு எக்ஸாம்பிள் இவர். ஸோ இது வரைக்கும் ஒரு 200-300 மீட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவர். அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி, அதான் அவரோட சக்ஸஸ் மந்த்ரா. இன்னைக்கு மாதம் 40,000-50,000 டிஎஸ்ல பண்றாரு. அவரே அவரோட ஷேரிங் கொடுக்க இருக்காரு. வெறும் 6வது 7வது தான் படிச்சிருக்காரு. அவர் இந்த தொழிலை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பகுதி நேரமா தான் செய்யறாரு. சக்சஸ் ஆயிருக்காரு. இதுல வந்து ஸ்டார் டைமண்ட் ஆயிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சங்கர் சார். ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாம், உற்சாகமான பாராட்டு. டிஎக்ஸ்என் குட் மார்னிங் சார். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு, பேசலாம் சார். சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு, பேசலாம். நான் வந்து சரிங்க சார், ஓகே. ஆல் டிஎக்ஸ்என் குட் மார்னிங். நான் வந்து பாத்தீங்கன்னா 2015 தான் ஜாயின் பண்ணேன். நாங்க வந்து ஹெல்த்துக்காக தான் ஃபர்ஸ்ட் இதுல ஜாயின் பண்ணேன். இதை வந்து என்னன்னா எங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளம். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தூரமான வயிற்று வலி, செம வலி. அந்த வலிக்காக நான் எங்கெங்கயோ பார்த்துட்டு கேரளாவெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு செட் ஆகலை. அங்க கட்டுமான அமைச்சரா பண்ணக்குள்ள யுவராஜ்ன்றவர்கிட்ட சார் வருவார் அடிக்க. வரக்குள்ள இந்த மாதிரிதான் இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைல்னா தான் மெயினா சொன்னாங்க. அது சாப்பிட்டோம், 1 மாசம் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் மாசம் சாப்பிடக்குள்ள வந்து செமையா அதிகமாச்சு. அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடமே காணாம போச்சு. அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதான். அப்புறம் போக போக அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணி செய்ய பாத்தீங்கன்னா அவங்க
அவங்க சொல்ற டார்கெட் எல்லாம் ஒண்ணு முடிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் ஏஜென்ட் முடிச்சேன். 3 மாசத்துல முடிச்சேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல வந்து 30 டீ 40 டீ விற்பேன். 15 காப்பி வித்தேன். அப்போ கட்டுமான அமைச்சராவுக்கு வீடு வீடா போய் எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மள ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாம் கூப்பிடுற இடத்துக்குலாம் போனோம். ஏலகிரி மலையில போயிட்டு ஒரு 3 நாள் இருந்தோம். செமையா இருந்துச்சு. அதுல இருந்து தான் பிடிச்சிச்சு. நான் இதுல இருந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாருமே நமக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் கூட வந்து நம்ம கிட்ட ஒரு அன்பா ஒரு இதா பேசினாங்க. பேசக்குள்ள நான் 8ஆம் கிளாஸ் தானே படிச்சேன். நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தா 8ஆம் கிளாஸுக்கும் அதே தான். அதே ஸ்பைல்னா தான் வேலை செய்யுது. எம்பிபிஎஸ்க்கும் அதே ஸ்பைல்னா தான் அதே வேலையை தான் செய்யுது. நம்ம சொல்ற வேலையை தான் அதுவும் நடக்குது. ஆனா இதுல வந்து படிப்பு வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் வேணாலும் சாதிக்கலாம். நான் பாருங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சவன் இன்னைக்கு ஸ்டார் டைமண்ட் ஆயினுக்கிறேன். இப்ப எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா என்னை விட படிப்பு அதிகம் தான். என்னை விட படிப்பு அதிகம் தான். அவங்க எல்லாம் எல்லாரும் நம்ம எப்படிங்க சார் நீங்க பண்ணீங்க, எப்படிங்க சார் நீங்க பண்ணீங்க, நான் ஒண்ணுமே தெரியாத இவ்வளவு தூரம் மண்ணு வரனே, நீங்க ஏன் பண்ணக்கூடாது? எம்பிபிஎஸ்க்கும் அதே ஸ்பைல்லாம் வேலை செய்யுது. 8ஆம் கிளாஸுக்கும் அதே வேலை செய்யுது. யாருங்க செய்யக்கூடாது இது? இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலான வேலையை தான் டிஎக்ஷன் கம்பெனி நமக்கு கொடுத்து நிக்குது. அதனால எல்லாரும் வாங்க. இப்ப வந்து ஸ்டார் டைமண்ட் பொசிஷன் போய் நிக்கிறேன். ஹைதராபாத் சித்திபேட் கம்பெனிக்கு போயிட்டேன். மலேசியா 2 டைம் போய் நிக்கிறேன். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வேற எந்த கம்பெனில போயிருந்தா நானு மலேசியா 2 டைம் போய் எனக்கு முடியும் சொல்லுங்க. ஒரு பிளைட் ஏறணும்னு ஒரு ரொம்ப நாள கனவு. அது நான் எனக்கு தெரியாதே அது ஒரு இது கிடைச்சிச்சு. 2017 போயிட்டு வந்துட்டேன். எங்க ஃபேமிலில யாருமே அப்போ ட்ரெயின் ஏறினது, பிளைட் ஏறினதே கிடையாது. ட்ரெயினே நான் 2 டைம் 3 டைம் தான் ஏறி நிப்பேன் அந்த நேரத்துல. ஆனா மலேசியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். ஹைதராபாத் சித்திபேட் கம்பெனிக்கும் போகக்குள்ள ட்ரெயின்ல போயிட்டோம். வரக்குள்ள பாருங்க எல்லாம் டிஎக்ஷன்ல எப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வரக்குள்ள பிளைட்ல வந்தோம். 1.5 மணி நேரம் தான். ஆனா அன்னைக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அந்த டைம் போனதே தெரியல. இப்படியெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்குது. எல்லாருமே இதை நாங்க சொல்றது வந்து அனுபவிச்சுட்டு வந்ததுனாலதான் இதை சொல்றோம். இது பாருங்க இப்ப தாய்லாந்து போறேன். 3வது டைமா 4வது டைமா நான் பிளைட் ஏற போறேன். 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வேற எதில் போய் நான் வேலை செஞ்சிருந்தா வேற ஏதோ வேலை செஞ்சு நிக்கலாம். கட்டுமான அமைச்சரா வந்து இன்னைக்கும் பண்ணினுக்கிறேன். ஆனா அதுல கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. டிஎக்ஷன்ல அந்த வாய்ப்பு கிடைக்குது எனக்கு. இப்ப தாய்லாந்து 4 நைட்டு 5 பகல் பிளைட்ல தான் போக போறோம். ஆனா இதெல்லாம் வந்து ரியலா உண்மையா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இப்போ மொரப்பூர் சுத்தி வட்டாரத்துல என் பேரு சொன்னா யாருக்கும் தெரியாது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். நான் போறேன்னா அப்போ எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. நாங்க வந்து நானும் பாலாசாரோ எல்லாருமே இதுல போயிட்டு வந்தவங்களாம் கரெக்டான இருக்கிற பொசிஷன் தான் சொல்றோம். எக்ஸ்ட்ரா யாருமே சொல்ல கிடையாது. ஓகே, இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. டைம் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. சூப்பர் 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 சார், எக்ஸலண்ட். ஒரு அருமையான ஒரு பதிவு. ஸோ அடுத்தது, ஸோ சேலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பானுமதி மேடம், ஸோ ஸ்டார் ஏஜென்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த 1,35,000 பிஸ்னஸை வந்து ரொம்ப வேகமாக கம்ப்ளீட் பண்ணவங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு ஆகுது. பட் ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பானவங்க. ஸோ நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை கூட வருவாங்க. அந்த அளவுக்கு மிக வேகமாக டைமண்டை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பானுமதி மேடம். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். Good morning, sir. குட் மார்னிங் மேம். Good morning to DXN. என் பேர் பானுமதிங்க சார். நான் இங்கே சேலத்தில் இருக்கேன். 2023 ஆகஸ்ட்ல நான் ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணும்போது நான் வந்து சில பொருட்கள் வந்து ஓன் யூஸ் மட்டும்தான் பண்ணினேன். அப்புறமேல்ட்டு இந்த கோயம்புத்தூர் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபுல் டைமாக செய்யணுன்றதே கிடையாது. சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுவும் நம்ம கரெக்டான இதை கொண்டு அவங்கக்கிட்ட நம்ம சேர்த்தணும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி நமக்கு சேல்ஸ் ஆகலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம அதை உபயோகித்து அது உணர்ந்தா மட்டும்தான் இதில் நம்ம சக்ஸஸாக வர முடியும். அது நான் உணர்ந்தது, இது உண்மை. அதனால நான் இப்போ சார் சொல்லுவாரு எல்லாரும் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு. நான் லிஸ்ட் கூட எழுதுறது இல்லை. ஆனா
அப்ப நமக்கு வந்து பொழுதுனைக்கு இது சொல்றாங்களே நம்ம நினைப்போம். உண்மை அதுதான். நான் எழுத மாட்டேன். ஃபோன்ல அப்படியே ஒவ்வொருத்தர் நம்பரா பார்த்துக்கிட்டு, அவங்க கிட்ட பேசிட்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போறேன். சில இடத்துல வந்து சேல்ஸ் ஆகும், சில இடத்துல ஆகாது. எல்லாருமே இதுல வந்து சைன் பண்ணுவாங்களான்னு நம்ப முடியாது. நம்ம போய் இது மாரி எல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றோம். விருப்பப்படுறவங்க பண்றாங்க. இல்லாதவங்க கிட்ட நம்ம சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட்ல வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்ஜி, ஜிஎல்எஸ், ஸ்பைருலினா ஒரு மீட்டிங்ல சொன்னேன். என்கிட்ட ஆர்ஜி, ஜிஎல் வாங்க பைசா இல்ல. நான் அடுத்த தடவ கண்டிப்பா வாங்குறேன்னு. அதேபோல இந்த டீ தூள் எல்லாம் வாங்குனேன். எல்லாமே சாப்பிடுறேன். இப்ப நானு ஹாஸ்பிட்டலுக்கே போறது கிடையாது. எனக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல ஸ்டொமக் பெயின் இருந்தது. அதெல்லாம் கூட எனக்கு இப்ப நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். இது எல்லாமே இதுல நான் சேர்ந்தது வெல்த் 2க்காக தான். இதுல வந்து நான் வந்து ஃபாரின்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் நம்ம டிஎக்ஸ்என் மூலியமா போகணுங்கிறது எனக்கு ஒரு வெறியா இருக்கு. அது வந்து எனக்கு கீழ இருக்கிறவங்க வந்து ஒரு 15 பேர் இருந்தாலும் ஒரு 2, 3 பேர் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. இனி நான் முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, நம்ம லேட்டா பண்ணுனா கூட நல்ல ஒரு கரெக்ட்டான பெர்சனா நம்ம தேர்ந்தெடுத்து, அவங்களுக்கு இத புரிய வச்சு நான்லாம் லேட்டா தான் புரிஞ்சுது எனக்கு. அவங்களுக்கு நல்லா புரிய வச்சு, இந்த பிசினஸ கொண்டு போகணுன்ற நான் ஆசைப்படுறேன். அதுதான் நடக்கும். சாரும், மேடமும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட முயற்சியினால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அடுத்த பொசிஷன் நான் போகணும்னு ரொம்ப விரும்புறேன். அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இது பார்ட் டைமா தான் செய்யறேன். என்னோட ஒர்க்க பார்த்துக்கிட்டு பார்ட் டைமா தான் செய்றேன். எனக்கும் நெறையா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஃபேமிலில. அதையும் நான் தாண்டி தான் இது வந்து ஒரு முழு முயற்சியா எடுத்து பண்றேன். அது இல்லாம நான் ரெகுலரா எந்த மீட்டிங்க்கும் வந்துருவேன். ஒரு சில மீட்டிங் தான் தவிர்க்க முடியாம வர முடியாம போயிரும். எல்லா மீட்டிங்கும் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ எனக்கு வந்து இவங்கலாம் என்கரேஜ் பண்ணுனதுனால நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அடுத்தது வந்து நான் இன்னும் அடுத்த நிலைய அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பா அந்த நிலைக்கு நான் வந்துருவேன். ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ மேடம். சூப்பர். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பானுமதி அண்ட் சத்தியமூர்த்தி சாரும் இன்னைக்கு நல்லா பண்றாங்க. 2 பேருமே ஒரு யங் கப்புள் மாரி. ஸோ சார் தான் வந்து அவங்கள ஃபீல்டு ஒர்க்கு, ப்ராடக்ட்ஸ் 1 to 1லாம் கூட்டிட்டு போவாரு. ஸோ அவருக்கு ஆல்மோஸ்ட் 75 வயசு பக்கம் இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, வீட்ல கிடையாது. ஸோ ஸ்டில் வெளிய வராங்க, ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்கலாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம அந்த அது ஏஜ்ல எப்படி இருப்போம்? நீங்க சொல்ற மாதிரி அவரு ஃபுல் சப்போர்ட் பண்றாருங்க சார். இப்ப அது எனக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. எனக்கு ரொம்ப பக்கபலமா இருக்குது எனக்கு. இல்ல நான் அவரு சப்போர்ட் அதாவது உங்கள பார்க்கும்போது எவ்வளோ பேர் அந்த 70, 75 வயசுல இந்த மாரி வெளிய வந்து ஒரு 50 வயசுல ஒர்க் பண்ற மாரி இன்னமும் கன்டினியூவா வெளிய டிராவல் பண்றதெல்லாம் ஒரு வியப்பா இருக்கு. 100ல ஒரு ஃபேமிலி கூட டெஃபினட்டா நான் பார்த்ததில்ல. அந்த மாரி நான் பார்க்குறேன். டெஃபினட்டா இதுல ஒரு டைமண்ட்ஷிப் சீக்கிரம் வருவீங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸோ அடுத்தது நம்ம சேலம் ஆத்தூர்ல இருந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மனிதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து டிஎக்ஸ்என் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அவருக்கு மாசம் ஆனா ஒரு பாசிவா வந்து ஒரு ரூ. 2,00,000 மேல வருது. அசெட்ல இருந்து பணம் வருது. பட் ஸ்டில் டிஎக்ஸ்என வந்து சக்சஸ்ஃபுல்லா டைமண்ட்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பெரிய லெவல்ல டிஎக்ஸ்எனையும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மிஸ்டர் வெங்கடேசன் சார், ஸ்டார் டைமண்ட், ஆத்தூர், சேலம். காலை வணக்கம். வாழ்க வளமுடன். குட் நீங்க மார்னிங். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நீங்க ஒரே வரியில திருக்குறள் மாதிரி சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பணம் வந்து வரும் போகும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாமே இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம டிஎக்ஷன்ல ஒருத்தர் தீவிரமா இறங்கிட்டாங்கன்னா ஒன்லி நமக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா நம்ம செஞ்சோம்னா நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். அதை நம்பி நம்ம எந்த திட்டங்களும் போட்டு நம்ம அதுல வந்து செயல்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில். நீங்க இப்ப சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு மாசம் இவ்வளவு வருதுன்னு சொல்றது ஓகே, அது நிரந்தரம் இல்ல. ஏன்னா நான் கீழே வரைக்கும் போயிட்டு எதுவும் இல்லாம யாராவது நமக்கு செலவு காசு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கின டைம்ல தான் நான் டிஎக்ஷனுக்குள்ளே வந்தேன். அந்த டைம்ல நான் அந்த பொருள் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லாம உங்ககிட்ட பேசிட்டு விலை அதிகமா இருக்குதுன்னே வந்துருவேன். இருந்தாலும் என்னுடைய எண்ணம் அந்த இடத்துல அழுத்தமா இருந்ததுனாலே என்னமோ அந்த பொருள் வாங்குறதுக்காகவே எனக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாகுது. எனக்கே இன்னைக்கு நினைச்சாலே எனக்கு அது ஆச்சரியமான விஷயங்கள் ஆச்சுங்களா. இதுல 2 விஷயம்தான். இதுல இருக்கிற பொருள்கள் வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமா சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நன்மை தருங்கிறத வந்து நான் மெயினா எடுத்துக்கிட்டேன்.
அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் இந்த இதுல வந்து ரொம்ப மும்முரமா இந்த பொருளை நம்ம வந்து ஒரு நல்ல பொருள் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொந்த பந்தம் நட்புகளுக்கு எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு நிறைய இருந்தது. ஆனா இதுல நான் வருமானத்தை துளி கூட நான் விரும்பல. ஏன்னா இது நல்ல பொருள் எல்லாத்துக்கும் போய் சேரணும், அது எல்லாரும் அதை சாப்பிட்டு எல்லாரும் நன்மை அடையணும், அது மட்டும்தான் எனக்கு ஒரு இதா இருந்தது. ஆனா நாளடைவில் இவர் பாலமுருகன் அவர் ஒண்ணு சொல்ல சொல்ல பார்க்கும்போது இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது என்னன்னா, நாம எங்க பணம் வெளியில வாங்கினாலும் நாம தூங்கிட்டு இருந்தா கூட அது வட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், முழிச்சாலும் வட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் நாம வாங்கிட்டு நிறைய பேருக்கு வாங்கி பழக்கப்படுத்தி விட்டோம்னா, நாம தூங்கிட்டு இருந்தாலும் அந்த இன்கம், அந்த வருமானம், காலையில முழிச்சு பார்த்தா இவ்வளவு வருமானம் வந்திருக்குதான்னு அந்த சந்தோஷத்தோடயே நம்ம எந்திரிக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் இது. ஏன்னா இதுல இருக்கிற பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனா மற்றது எல்லாமே வேற மாதிரி, நமக்கு வருமா வராதாங்கிற மாதிரி. இதுல வந்து அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயத்த நான் தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு இதுல வந்து சரி இவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நாம ஏன் விடுவானே. ஏன்னா நம்ம தொழில்ல வந்து வருமானங்கள் வரும் போகும், எல்லாத்துலயும் தோத்து ஒண்ணு இல்லாம இருந்துட்டு இன்னைக்கு டிஎக்ஷன்ல வந்து இதுல நான் இன்னைக்கு செலவு பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த காசுல நான் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஸ்டாக் பாயிண்டே அந்த வருமானத்துல தான் நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இதுல நான் செலவு பண்ணிருக்கிறேன்னா இந்த வருமானத்துல தான் நான் பண்ணிருக்கிறேன். அதுலயும் நான் ஒரு சந்தோஷமா தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இதுல இப்ப நீங்க எல்லாருமே சொல்றீங்க எல்லா நாட்டுக்கும் போகலாம், ஜாலியா பேசலாம், சுத்தி பார்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு. எனக்கு ஆனா இதுக்கு மேல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பிறகு என் மனைவிக்கு, அதுக்கு பிறகு என் மகளுக்கு, அதுக்கு பிறகு என் பேரனுக்கு, என் பேரனுடைய பேரன், அவங்களுக்கு ஒரு இன்கம் வர வைக்கிறதுக்கு இதுல மட்டும்தான் அந்த சாத்தியங்கள் இருக்குது. வேற எங்கேயுமே கிடையாது, வேற எங்க போனாலும் கிடைக்காது. நான் 6-7 தலைமுறைக்கு நான் இதுல மட்டும் நான் ஒழுங்கா நான் செயல்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டேன்னா, தலைமுறைக்கு நாம ஒரு பெரிய பண வருமான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம டிஎக்ஸ்எல் இருக்கிற மிக அற்புதமான பொருட்கள் தான் முக்கியம். அந்த பொருளை வாங்குறவங்க மறுபடியும் திருப்பி வாங்குவாங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வச்சு நாம வந்து நான் அந்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணுங்கிறது, அதுல மட்டும்தான் இப்ப நான் ரொம்ப முனைப்பா இருந்துட்டு இதுல நான் செயல்படணும்னு இருக்கிறேன். இது மட்டும்தான் என்னுடைய இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர் வெங்கடேசன் சார், ஒரு எக்ஸலண்டான மனிதன். எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளிசிட்டி, எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிக்க மாட்டார். அவ்வளோ சிம்பிள் எளிமையான ஒரு நபர். ஸோ டிஎக்ஸ்என் ஆழமா ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஷன், ஒரு விருப்பப்பட்டு செய்யக்கூடியவர். ஒரு மீட்டிங் வந்துச்சுன்னா அந்த மீட்டிங் 5 மணி நேரம் இருந்தாலும் நின்றுக்கிட்டே இருப்பார், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோ அந்த இது மேலே இருக்கிற அந்த பற்று, அந்த என்ன சொல்கிறது, ஒரு பேஷன், ரைட்டுங்களா? ஸோ அதான் அவரை பெரிய தூரம் வளர்த்துட்டு இருக்கு. ஸோ மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, சேலமில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. ஸோ டிஎக்ஸ்எனை 15 வருஷத்துக்கு மேலே ஒரு ராயல் கன்சியூமராக இருக்காங்க. ஸோ இப்போ பெரிய லெவலில் டிஎக்ஸ்எனை வந்து பிஸ்னஸாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன், சங்கீதா பாலகிருஷ்ணன், சேலம். வெல்கம் வெல்கம் மேம். தேங்க்யூங்க பாலமுருகன். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல, ஏன்னா அது பேசும், உண்மையிலேயே அது பேசும். பட் ஐடி ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1 crore 1 crore வர அளவுக்கு நம்ம இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னும் போது நமக்கு அதோட அது எல்லாமே நின்னு போயிடும். சோ அந்த வகையில நம்ம டிஎக்ஸ்என்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டே ஹெல்த் கிடைச்சிரும். நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோடனே நமக்கு பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் இருக்க நம்ம சம்பாதிக்க வேண்டியதுதான், ஹெல்த்தோட நல்லா இருக்க வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது ஒண்ணும் செய்யறது ஒண்ணும் ஐடியை விட இது வந்து ரொம்ப தாழ்ந்தது, இது டிஎக்ஸ்எனை போய் எப்படி செய்யறது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்த் கொடுத்து நம்ம புண்ணியத்தை தான் சேர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம நிறைய பேத்துக்கு நல்லது பண்றோம். இது வந்து காசு அதிகம்ன்றதை விட அதோட பலன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எவ்வளவோ காசு போட்டு வேஸ்டான பொருள்ல, இன்னைக்கு பிஸாவே பாத்தீங்கன்னா நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குறோம். அதுக்கு நம்மளுக்கு 2 பேக்கெட் காஃபி வாங்கினோம்னா நம்ம அது 1 மாசத்துக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அது மாதிரி நம்ம யோசிக்கும் போது இது வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள், கடவுளோட ஆசீர்வாதம்.
அதுதான் நான் இதுல பாக்குறேன். ஸோ அதுதான் இதுல மெயினா வந்து என்னை வந்து இதை விடாம நான் புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஎக்ஸ்என் தான். அதுவும் இல்லாம அவங்க இப்ப அவங்களோட சிஸ்டம், அவங்க கொண்டு போற விதம், அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடியை விட அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இப்போ. ஸோ அதனால இது வந்து எந்த இடத்துலயுமே டிஎக்ஸ்எனை வந்து நம்ம மேட்ச் பண்ணி மற்ற ஃபீல்டோட ஒப்பிடவே முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ பாலமுருகன். சூப்பர் சூப்பர் மேடம், எக்ஸலண்ட் உங்களுடைய மெசேஜ். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ட்ரெயின் பண்ணுற நிறைய நாலேஜ் வந்து அவங்ககிட்டயும் அவர் பாலகிருஷ்ணன் சார்ட்டையும் இருக்கு. ஸோ வேகமாக ஒரு டைமண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் மேடம், சார் அண்ட் உங்களோட என்டையர் டீம். ஸோ அடுத்தது வந்து நம்ம சேலம்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. வித்தின் 1 இயர்ல ஒரு பெரிய லெவலில் க்ரோத் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரக்கூடிய 22 சேலம் ராஜீவ் சாரோட மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட 150 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கடுமையான உழைப்பாளின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டார் டைமண்டா இருக்காரு, சேலம்ல இருக்காரு. ஸோ எங்க ஊர் பனமரத்துப்பட்டியிலிருந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து வெர்ச்சுவலா ஸோ இன்னைக்கு பேச இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் செந்தில்னா, ஸ்டார் டைமண்ட் ஃப்ரம் சேலம். குட் மார்னிங் எவரிபடி. வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாங்க. குட் மார்னிங் டு எவரிபடி. நான் வந்து சரியா 1 வருஷம் 7 மாசம் ஆகுது நம்ம டிஎக்ஸ்எனுக்கு வந்து. நான் வரும்போது என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் வந்தேன். நான் வந்து லோ பிபியில் பாதிக்கப்பட்டதுனால நான் வந்தேன். நான் வந்த பிறகு வித்தின் 1.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ பிபி எங்கே போச்சுன்னே தெரியல. ஆல்ரெடி நான் மளிகை கடை ஒரு 5 வருடங்களாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கூடவே தான் நம்மளுடைய டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் கபடி ரெஃபரி ப்ளஸ் தோட்டத்தையும் பார்த்துக்கிறேன், பூ வியாபாரம் பண்ணுறேன், எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் அடிஷனலாக வந்து நம்ம டிஎக்ஸ்எனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மிஸ்டர் பாலா அறிமுகப்படுத்த பிறகு எப்படி கொண்டு போகணும்னு அந்த மெத்தடை சொல்லி கொடுத்தாரு. அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். மீட்டிங் ட்ரைனிங் இதுதான். ஏன்னு வச்சுங்க, ஒரு டக் அவுட் ஆகிற கோலி ஆகட்டும் மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. கிரிக்கெட்லேயே அப்படிதான். அதே மாதிரி தான் நான் ட்ரைனிங் மீட்டிங் அதே தான் நான் அட்டன் பண்ணுவேன். எவ்ரி மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். இது மாதிரி தான் அச்சீவ் பண்ணி நான் வந்து சித்திப்பேட்டு குவாலிஃபைடு பண்ணேன். அதே மாதிரி அடுத்தது இது தாய்லாந்து அச்சீவ் பண்ணேன். இது மாதிரி தான் என்னுடைய பொசிஷனு. நான் டைமண்ட் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதே டைம்ல நடத்தினேன். அடுத்த ஒவ்வொரு 3 or 4 மந்த்ஸில் என்னுடைய ஒவ்வொரு டார்கெட்டையும் கண்டிப்பாக அடைவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட்டு, என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய பொண்ணுங்களாகட்டும் என்னுடைய ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாருமே நாங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு நல்லா உணர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது -1ல் நிற்கிது. அதாவது 1% கீழே வந்துட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறதே இல்லை. வித்தின் 1 வருஷம் 4 மாதம் 5 மாதம் ஆகுது. எங்கள் மாமனார் உட்பட, எங்கள் அக்காங்க உட்பட, எங்கள் மைத்துனர் பையன் எல்லாம் இவங்க ஹோல் ஃபேமிலியே இன்னைக்கு மாதம் ஒரு 15,000 பக்கமாக எங்கள் ஹோல் ஃபேமிலியே யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது இதை விட வேற எந்த கம்பெனியில் வெளிநாடு கூட்டிகிட்டு போவாங்க? குரு ஆகட்டும், சன்ரைஸ் ஆகட்டும், வேற 3 ரோசஸ் ஆகட்டும், வேற எந்த பேஸ்ட் ஆகட்டும், கோல்கேட் ஆகட்டும், எந்த பேஸ்ட் அதர்வைஸ் நம்ம யூஸ் பண்ணி எந்த ஃபாரின் டூர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்களா? 40 வருஷம் யூஸ் பண்ணி ஏதாவது கூட்டிகிட்டு போவாங்களா? கிடையவே கிடையாது. இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. இதை விட ஒரு சிறந்த பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. நான் எல்லா தொழிலும் செஞ்சுக்கிட்டு ப்ளஸ் இது ஆட் பண்ணி செய்கிறேன். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 5 hours 6 hours இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிஎக்ஸ்எனுக்கோசரம். அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2025 வர கம்மிங் 2025 வந்து என்னுடைய அச்சீவ் என்ன டார்கெட் வாருங்க அந்த மாதிரி செய்ய போகிறேன். நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். வர 22 என்னுடைய பிளான் அத்தனையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்கேன். என்னுடைய டீமில் இருக்கிற அத்தனை ஸ்டார் ஏஜென்ட்டும் இதுக்கோசரம் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டரும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முழு சக்ஸஸோட 2022 வர 22 வந்து மிகப்பெரிய சக்ஸஸை காட்டுவேன். அதில் மாற்றமே கிடையாது. நீங்களும் வாங்க, ஜெயிக்கலாம். தேங்க்யூ டிஎக்ஸ்என். ரைட், சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காக டெய்லியும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கடினமான ஒரு உழைப்பாளின்னு சொல்லலாம். ஸோ டிஎக்ஸ்என்லேயே ரொம்ப சாதனைகள் செய்துட்டு வராரு.
ஸோ கடைசி லாஸ்ட் ஒரு நிமிஷம், ஸோ கடைசி ஒரு ஸ்பீக்கரோட நம்ம இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். ஸோ அவங்க வில்லேஜ் பேக்ரவுண்ட், ஸோ கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, ஸோ ஸ்டார் டைமண்டாக இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் ரேவதி சத்தியமூர்த்தி, ஸோ மியூட் எடுக்க முடியுங்களா? ஸோ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி இருக்கா? ஸோ இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் 1 மினிட் ஷேர் பண்ணலாம். ஸோ இதோட இந்த மீட்டிங் நம்ம நிறைவு செய்ய இருக்கோம். ரைட். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டவர் இஷ்யூ போல இருக்கு. ரைட், நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங். ஸோ இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்மை இன்னும் நல்லா ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு இவ்வளோ கீ லீடர்ஸ் வந்து அவங்களுடைய சக்ஸஸை பேசினாங்க. ஸோ அடுத்த வாரமும் நம்ம வந்து சேம் இதே பேட்டர்னில் பண்ண போகிறோம். ஸோ நிறைய புது நபர்களை, ஸோ இன்றைக்கே நீங்கள் கோல் செட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு டிஎக்ஸன் அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த டைம் அவங்களோட அவங்க வீட்டில இருந்து அட்டன் பண்ண போகிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 பேரையாவது ஒவ்வொருத்தரும் அடுத்த மாதம் லாகின் பண்ண வைங்க. சேம் இதே பேட்டர்னில் நம்ம அடுத்த வாரமும் நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு டிஎக்ஸனை ரீச் பண்ண போகிறோம். இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை நல்லா ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் இருந்து இந்த விஷயத்த கிரகிக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை சேம் இதே 8:30க்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். ஸோ see you all. Go Crown Ambassador. சிகரத்தின் உச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.